வணக்கம். குட் மார்னிங் கோச். நீங்க Okay. லைஃப்க்கே வந்து புதுசா ரீடிசைன் பண்ண ஆரம்பிச்சோம் மேம். So we are in the progressive mode. So and you are the life coach. So life is going on well, ma'am. Oh, okay. புதுசா நேம்ல வச்சிட்டீங்க லைஃப் கோச்னு. ஓகே, thank you. Madam, சொல்லுங்க. classes is going perfectly. That's okay. Okay, my name? We can understand so many things with correlation. But the deviation is there slightly because of our due to our health plus due to our past experiences comes across the matter. I want to correct it, but even like a little bit affected because of the prolonged problems cannot solve immediately. But it is hopeful. It gives me more strength. It gives me more mindful map to predict myself, predict my effort. Okay. Thank you, madam. Okay, fantastic. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா எல்லாமே ட்ரை பண்றோம், லேர்னிங் ப்ராப்பரா இருக்கு. பட் நாள்பட்ட பிரச்சனையா என்னன்னு தெரியல, சீக்கிரமா ரெக்கவர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. கரெக்டா? அப்படி இல்ல மேடம், டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றேன். டிஸ்டர்ப் the handles, the handles வந்து அத வந்து the continuous handles வந்து நம்ம என்ன சொல்றது ஸ்பீட வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுல இருந்து வரது ட்ரை அது இட் ஹெல்ப் மீ. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே தட் இட் இஸ் மோர் ஹெல்ப் டு ப்ரோமோட் மை செல்ஃப், ப்ரோமோட் மை மைண்ட் செட்டப். ஓகே. ஓகே. ஸோ இவர் சொல்ற பாயிண்ட் எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, இப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கோன்னா, இவங்கதான் என்னை தொந்தரவு பண்றாங்க, இவங்க மாறினாதான் நான் சரியாவேன், இந்த சூழல் மாறினாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சிருப்போம். அப்படி இல்ல, செல்ஃபா நமக்குள்ள எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிம்மதி வரும். ஆனாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஒர்க் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்றாரு. கரெக்டுங்களா? ஓகே மேடம், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. நேத்திக்கு உங்க செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தென் எனக்குள்ள ஒரு 2-3 சேஞ்சஸ் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து நேட்டிவ் விட்டு நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன். சோ எனக்கு நேட்டிவ் விட்டு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே வந்து 20 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகுதா. சோ என்னால போக முடியல, அங்க இருக்க முடியலங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நேத்திக்கும் அதே மாதிரியே தாட் வந்தது நைட்டு. பட் ஆனா வந்து நான் உடனே வந்து நிறுத்து வேண்டாம், அது தாட் வந்தா நான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் போக முடியல, ஏன் என்னால இருக்க முடியல, எங்க அண்ணாவோட இருக்க முடியல, எங்க அப்பாவோட இருக்க முடியலங்கிற மாதிரி ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும். சரி, அது வந்தோடனே வேண்டாம், இது வந்து நமக்கு ரொம்ப அப்செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க கற்பனை பண்ணுங்க, நடக்குதோ இல்லையோ ஆனா ஒரு நாளைக்கு நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய வீடு, நானு, என் குழந்தை, எங்க வீட்டுக்காரெல்லாம் அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணவும் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஓகே ஆயிட்டேன். தென் வந்து இன்னைக்கு காலையில இப்ப ஜஸ்ட் அதனாலதான் ஒரு 2 நிமிஷம் லேட்டா லாகின் பண்ணேன். எங்க மச்சினருக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவனுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருமே ஹேண்டிகேப், போய் பார்த்து பண்றதெல்லாம் முடியாதுங்கிறதுனால என்னதான் பேசுறதுக்குலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து நானும் ரொம்ப பெரிய பொண்ணெல்லாம் இல்ல, எனக்கும் அதெல்லாம் பழக்கம் இல்ல ஃபர்ஸ்ட்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நேத்திக்கு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது. எப்படிடா நம்ம பேசுறது, இதெல்லாம் பெரியவங்க பேசுறது, நாம எப்படிடா பேசுறதுங்கிற மாதிரி. அப்புறம் இன்னைக்கு காலையில நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, கூப்பிடுவாங்க அப்படின்னோடனே சரி நான் முதல்ல டிசைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், நிதானமா அவங்க சொல்றத கேட்போம், நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா நான் கேட்டு சொல்றேன்னு சொல்லலாங்கிறத முதல்ல நான் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் என் மைண்ட்ல. இதுதான் நம்ம பேசுறோம், அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுப்போம், நமக்கு தெரியலன்னா கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவோம், பதட்டப்பட வேண்டாம், நிதானமா இருந்தா நம்ம டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க பேசினாங்க, நிதானமா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இவங்க சிலதெல்லாம் கேட்டாங்க, எனக்கு தெரியல நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நாங்க நாளைக்கு வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது எனக்கே என்னமோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பையன் ஓகே சொல்லிட்டான் நேத்திக்கே. பட் ஆனா நான் வந்து ஏதாவது கெடுத்துடக்கூடாது, நான் வந்து பேசி இது பண்ணிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது. அப்புறம் நிதானப்படுத்திட்டு நீங்க சொன்ன மாதிரி எதுவும் ஆகாது, நல்லா நடக்கும்,
அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கா போய் பேசின மாதிரி இருந்தது. எல்லாமே சக்சஸ் ஆன மாதிரி இருந்தது மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணிருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை காட்டி எனக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்தி ஒரு நிதானத்தை கொடுத்துருக்குற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்ஸ். நீங்க சொன்ன இந்த விஷயத்துக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ஷேர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு கஷ்டம் வரும்போது அதை பாசிட்டிவா இமேஜின் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா நேச்சர்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நடக்குது. சோ இந்த விஷயத்த நீங்க வந்து ரொம்ப தெளிவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. இது எவ்வளவு நேரம் பேசினாலும் புரிஞ்சிருக்காது, பட் நீங்க சொன்ன விஷயத்தினால எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் நம்ம பாசிட்டிவா நீட் பேஸ்ல இமேஜின் பண்ணி பழகணும் அப்படின்னா, நம்மளோட கான்சியஸ்னஸ் பில்டு பண்றதுக்கு. அந்த கான்சியஸ்னஸ் பில்டு பண்ணிட்டோம்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கும், எனக்கு என்ன நடக்குதோ அதுதானங்க, என்ன போய் நான் யோசிச்சு என்னதுக்காக அப்படின்னு நம்ம வரதுக்கான தயார் பண்ணும் போது நம்ம நேத்தே சொல்றது என்ன சொன்னோம்னா, நம்ம பேசிட்டு இருக்கும் போது அச்சீவ்மெண்ட், அதாவது செகண்ட் செஷன்ல உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். நம்மளுக்கு அது இல்ல, ஒரு மாதிரி லேகிங்கா இருக்கும்னா நம்மள ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மாதிரி டல்னஸ்க்கு கொண்டு வந்துடும். ஸோ சூப்பர் சந்திரிகா, தேங்க்யூ. ஒரு ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி யாராவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி சொல்லணும்னு இல்ல, நெகட்டிவா இருந்தாலும் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் மாத்தி பிரியா சொல்லுங்க. கோகுல பிரியா சொல்லுங்க. எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல எனக்கு ஏன் வந்து நான் டென்ஷன் ஆகுறேன், ஏன் நான் டிஸ்டர்ப் ஆகுறேங்கிறதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்க. நீட் பேஸ்டு திங்கிங் அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, காலையில கிட்ஸை ஸ்கூலுக்கு கிளப்புறப்போ நான் எழுப்புறப்போ அவங்க வந்து நான் ஒரு 2 டைம் நான் எழுப்பும் போதே அவங்களே எந்தூவா எந்திரிச்சு வந்து அவங்க ரெடியாகி போகணும். இதுக்கு வந்து எனக்கு காலையில போராட்டமா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நைட்டே வந்து நான் எனக்குள்ள 2-3 டைம் இமேஜின் பண்ணிட்டேன். நான் காலையில நைட்டே அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன், தாங்க நாளைக்கு காலையில ஒரு டைம் தான் எழுப்புவேன், நீங்களே எந்திரிச்சு ரெடி ஆயிப்பீங்க அப்படின்னு நான் அவங்க கிட்டயும் சொல்லிட்டேன். காலையில எந்திரிச்சு நான் ஒரு டைம் எழுப்பிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கப்புறம் திருப்பி என் ஹஸ்பண்ட் இன்னொரு டைம் எழுப்பியிருக்காங்க. அவங்க எந்திரிச்சு வந்து நான் திருப்பி போய் போய் எல்லாமே நான் சொல்லாம அவங்களே வந்து அவங்க ஒரு கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ண, ஆனாலும் எப்பவும் இது பண்றதை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே ஈஸியா கிளம்பி போயிட்டாங்க. அத எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து மிரர் ஆகும் அப்படிங்கிறது, நான் என்னோட காம்னஸ் வந்து அது அவங்க கிட்டயும் நான் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தேன். எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. என்னால இது மட்டும் இல்லாம வேற மத்தவங்க கிட்டயும் மத்த சூழ்நிலையும் எனக்கு பாசிட்டிவா மாத்திக்க முடியும்னு எனக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்குங்க. ஓகே கோகுல பிரியா, குழந்தைகளை எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்மளும் டிஸ்டர்ப் ஆகாம அந்த இடத்துல அனுப்பிச்சுட்டோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சூழலை கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. சோ இதுவுமே நல்ல விஷயம் தான். சொல்லுங்க ஹேமா, உங்களோட. நான் டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து என்னோட இது இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க மேம். என்னோட மதர் இன் லா கூட எப்பயுமே ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஹேபிட் வந்து டெவலப் பண்ண உடனே நேத்து அவங்க கிட்ட வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. என் உடம்புல அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பதான் புரிஞ்சது நீங்க சொன்ன அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்ப சொல்லும் போது கூட எனக்கு அது அப்படியே உடம்புல வந்து ஃபீல் ஆகுது. அது வந்து இன்னைக்கும் என்னோட மதர் இன் லா கிட்ட சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நடுவுல ஓவர் திங்கிங் போகும்போதும் பாடிய கவனிச்சு ஓரளவு வந்து பாடி ரிலாக்ஸ் பண்றது அதுவும் வந்து நடுவுல பண்ண முடியுது. விடிய காலையில 3 மணிக்கே விழிப்பு வந்துருச்சு, தூங்க முடியல. பட் ஸ்டில் நான் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திக்கிட்டேன். நடுவுல ஸ்டாப் டெக்னிக் யூஸ் பண்ணேன், நடுவுல தாட்ஸ் எல்லாம் அரே வந்துச்சு, இக்னோர் பண்ணேன். பாடி டிஸ்கம்ஃபர்ட் அதையும் வந்து இது நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடிஞ்சது. நீங்க சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணனால இப்ப 3 மணிக்கு எழுந்துட்டு நான் தூங்கல, என்னோட எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கிளாஸ் உங்க புக்ஸ் கொஞ்சம் படிச்சேன், வந்துட்டேன். பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷா வந்து என்னால எனர்ஜெட்டிக்கா உட்காந்து நீங்க சொல்றத உள்வாங்கிக்கிற ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கு மேம். ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்றதுல ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யுது, பட் ஐ கேன் see the progress. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஓகே ஓகே ஹேமா. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்ல ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க. அது அது ஒரு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளோட அடுத்த வேலையை ஈஸியா பண்ண முடியும். இல்லைன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் அடுத்த வேலையில ஃபோக்கஸ் பண்ண விடாம பண்ணும், கஷ்டமா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி யாராவது ப்ராப்ளம் பேஸ்ல எனக்கு சிலது சரியாகல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? ஹாய் மேம். சொல்லுங்க ஸ்ரீமதி. எனக்கு ஏஜ் 56 ஆகுது மேடம். எனக்கு 2 வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஆக்சுவலா கல்யாணமே ஆயிடுச்சு, ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆயிட்டாரு, வீட்டுலதான் இருக்காப்புல. கொஞ்ச நாளா எனக்கு என்னோட பிறந்த வீட்டோட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, போக முடியல அங்க. எனக்கு 4 சிஸ்டர் அண்ட் ஒரு பிரதர். அவங்க எல்லாம் கொஞ்சம் இன்வால்மெண்டா இருக்காங்க, போறாங்க, அவங்க எல்லாம் போறாங்க. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால எனக்கு அங்க போக முடியாம போயிடுச்சு. எனக்கு அந்த போகாம ஒரு ஃப்ரீயா அங்க போகாம அம்மா வீட்டுக்கு போகாம இருக்கிறது, நான் என்னோட ஹஸ்பண்ட் என்ன நல்லாதான் வச்சிருக்கிறாரு. பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஒரு இதுல இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அம்மா வீடு அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்கள பார்க்க முடியல, பேச முடியல அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீல் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல மேடம். நான் உங்களோட இந்த 3 நாள் இத பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நேத்து பேசினப்ப ரொம்ப கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் எனக்கு கூடுனுச்சு. நைட்டு நீங்க சொன்ன மாதிரி நம்ம அங்க போவோம், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம போய் எல்லாரோடையும் பேசுவோம், அங்க இருப்போம். நான் இவ்வளவு ஏஜ் ஆனாலும் போய் மந்த்லி 2 days ஒரு தடவை போய் அங்க ஒரு 2 நாள் 2 days இருந்துட்டு தான் வருவேன். இப்ப கம்ப்ளீட்லா ஒரு 1 year-ஆ எனக்கு சுத்தமா அம்மா வீடுங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அத எனக்கு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அங்க போகாம இருக்கிறது ஏதோ ரொம்ப பெரிய விஷயத்த இழந்து போன மாதிரி ஒரு ஃபீல். அத நான் வீட்டுல காமிக்கிறேன், இங்க உள்ளவங்கிட்ட காமிக்கிறேன், கோவப்படுறேன். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நான் கோவமா பேசுறதுனால ஃபீல் பண்ணிட்டு என்ன ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் கன்சல்ட் பண்ற லெவலுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. இது நான் இதை எப்படி மாத்திக்கிறது, என்ன மாதிரி பண்றது? ஆனா உங்க ப்ரோக்ராம் நான் வாட்ச் பண்ணும் போது எனக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிற இது வருது. நமக்கு திருப்பி அம்மா வீட்டுக்கு போக முடியும், நம்ம நான் அங்க போய் இருப்பேன், எல்லாரோடையும் பேசுவேன், எல்லாரோடையும் பண்ணுங்கிற அந்த கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் வருது. இருந்தாலும் திடீர்னு எதையாவது பார்க்கும் போதோ, யாரோட அம்மாவோட பேசும் போதோ, பிரதர்ஸோட மிங்கிளா இருக்கும் போது அதை பார்க்கும் போது எனக்கு என்ன எரியாமலே திருப்பி அந்த மன உளைச்சல் வந்துருது. அதுதான் மேடம் எனக்கு என்னோட பிரச்சனை. அதுதான் அதுக்குதான் உங்ககிட்ட கேக்குறேன். சோ இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்ரீமதியோட அம்மா இன்னைக்கு கால் பண்றாங்க, இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுங்க எல்லாரும் மைண்ட்ல. ஜஸ்ட் ஒரு 1 மைண்ட் ஸ்ரீமதி போறாங்க, வீட்டுல போய் பேசுறாங்க, எல்லாரும் இன்னைக்கு கலகலப்பா இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு நாளைக்கு நம்மள்ட்ட எல்லாரும் ஷேர் பண்றாங்க இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே உங்க மைண்ட். தேங்க்யூ சோ மச் மேடம். எனக்கா எல்லாரும் ப்ரே பண்ண ரொம்ப சந்தோஷம். நடக்கும் நான் நிஜமா நம்புறேன். உங்களோட ப்ரோக்ராம் பார்க்கும்போது என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் என்னால நல்லாவே இது பண்ணுது. என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேரை நான் தான் ஆட் பண்ணி விட்டுருக்கேன் அதுல. அவங்களும் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ரோக்ராம், எங்களுக்கும் ஏதாவது ஒரு நாள் நீ அம்மா வீட்டுக்கு போவேன்னு அவங்களும் சொல்றாங்க எனக்கு. இருந்தாலும் அது அந்த பிரச்சனை தீராம அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நான் அதை ட்ரை பண்றேன் மேடம், அது பிரச்சனை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் என்னால முடிஞ்ச அளவு இறங்கி போறேன், ஆனாலும் அது சரியாக மாட்டேங்குது. அது எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கிங்க. நானும் அங்க நீங்க சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டா நம்ம அங்க ஒரு நாள் போவோம் அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். இதுக்கு ஒரு பதில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரும் கிடையாது, இதுதான் உண்மை. யாரு இப்போ பண்ணாலுமே நீங்க நான் சொல்றத எடுத்துக்கோங்க. அதான் இப்ப நம்ம சொன்னது என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் இல்லை, நமக்கு யாரும் தேவையும் இல்லை. இதை ஆழ்மா எடுத்துக்கணும். இல்லைங்க இவங்க என் ஹஸ்பண்ட் தாங்க, எனக்கு தாங்க சொந்தம், இல்லைங்க இவங்க என் ஒய்ஃப், இல்லை என் பையன்,
இத வந்து வச்சுக்கலாம், நம்ம எல்லாம் சொந்தம்னு வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா உங்க மனசுன்னு வந்துட்டா உங்க போராட்டத்துக்குள்ள யாருனாலையும் ஃபீலே பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்னன்னா நமக்கு 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 யாரும் இல்ல, அதுதான் உண்மை. அதை நீங்க ஆழமா எடுத்துக்கணும். இன்னொன்னு, யாரும் தேவையில்லை. இதைய ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாரும் தேவையில்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டோம்னா அப்ப என்ன பண்ணலாம், என்னன்னா நமக்கு நம்ம போதும். அப்ப நமக்கு நம்ம போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட எந்த அளவுக்கு மேக்சிமமா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப இன்னைக்கு நாளைக்கு அவங்க வந்து சேருவாங்க, பேசிடுவோம் அப்படிங்கறத நம்ம நிறைய தடவை ஃபீல் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் ஒண்ணு உருவாகும் உங்களுக்குள்ளேயே, ஒரு மாதிரி ஃப்ரீயா, பாரம் இல்லாம. ஆனா அது ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பேசி வச்சோம், என்ன மாதிரி பிரச்சனைகள் அந்த நேரத்துல நடந்துச்சு, அப்போ அதைய பிரேக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னுமே கதைகள் இருக்கும். அவங்க இப்படி சொன்னா இப்படிதான் நடந்திருக்கும், இப்படிதான் அப்படின்னு நமக்குள்ள சில விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா நம்பியிருப்போம். இதுதான் உண்மை. அதுல இருந்தும் வெளியில வரணும். அதுல இருந்து வெளியில வரணும்னா அந்த ஈகோலெஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஈகோலெஸ்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா, 3 செஷனுக்கு அப்புறம் இமோஷன்ஸ் தான் எல்லாமே. நினைக்கும் போது தோணும், அந்த தோணுனதான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. உடனே நம்ம அதுக்கு பின்னாடி எதுவும் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே அப்படியா, கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த இமோஷன்ஸ் எப்படி உருவாகுது, அவங்களோட பிரெயின் மேப் ஆனதுக்கு தகுந்த மாதிரி. பிரெயின் எப்படி மேப் ஆகுது, அவங்க அனுபவங்கள். இப்போ அவங்களுக்கு அனுபவங்கள் பாசிட்டிவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். இப்போ நெகட்டிவான அனுபவம் கண்டிப்பா நெகட்டிவ் இமோஷன்ஸும் உருவாக்கி விடும். அப்ப அந்த உருவாக்கும் போது அந்த அதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதுதான் உண்மைன்னு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே இதுதான் பிரெயின், இப்படிதான் வேலை செய்யும், அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகுது, அதுக்கு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க, அது போயிட்டு நம்ம அதுக்குள்ள வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகும். ஓகே அப்ப நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது அவங்க என்ன இப்ப கான்செப்ட் என்ன, நம்மளே சேஃபா வச்சுக்கணும், நம்மளுக்கு காமா இருக்கணும், ரெண்டாவது நம்ம கூட இருக்கவங்க ஹாப்பியா இருக்கணும். அப்போ அவங்க என்ன சொன்னாலும் இல்ல என் மேலதான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இங்க ஏன் என் மேல தப்பு, நம்ம ஏன் நம்மளே போய் விட்டு கொடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு உறவு முக்கியம், மனிதர்கள் முக்கியம். அப்ப என்னன்னா என் மேலதான் தப்புன்னு சொல்லும் போது அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு, இந்த இடத்துல உண்மை அவங்க மேலதான் தப்பு. பட் நம்ம போயிட்டு அதை போயிட்டு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் செலவு. அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு கான்செப்ட். இதை புரிஞ்சுட்டு கரெக்டா அன்னைக்கு நான் இப்படி பண்ணிடக்கூடாது, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லா ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் போடுறோம், இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறோம், அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும். இனிமேல் இந்த மாதிரியான சூழல்கள் வராம நம்ம இந்த மாதிரி பிராக்டிஸ்லயே வச்சுக்கலாம். இப்ப இருக்குனாலும் பிரேக் பண்ண முடியும். நீங்க இப்ப யாரு உங்க கூட பேசாம இருக்காங்க, எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் பிரேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த பேசாம இருக்கிறது, சண்டை போடுறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதுல இருந்து விடுபட்டுட்டோம்னாலே ஒரு சின்ன ஃப்ரீனஸ் வரும். அதுக்கு நீங்க கண்டிப்பா எஃபோர்ட் போடலாம். அப்போ நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நம்ம தான். நமக்கு வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சூழல் உருவாகும். திடீர்னு அவங்க கால் பண்ணுவாங்க, நீங்க நார்மலா பேசிடுவீங்க. நம்ம நெகட்டிவா நினைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கோபத்திலேயே தான் இருக்கும். அந்த நம்ம கோபமா இருக்க யார் மேலேயாவது கோபமா இருக்க டிஸ்கனெக்ஷன் பில்ட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நாங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ்க்காக வருவாங்க. ஜஸ்ட் 1 or 2 செஷன்ல ஜாலியா போயிட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த டிஸ்கனெக்ஷன் பாத்தீங்கன்னா கோபத்துல உருவாயிருக்கும். கோபம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைக்க நம்ம கூட பிரிவு வந்துட்டே இருக்கும். அதே நம்ம அவங்கள பாசிட்டிவா ஃபீல் பண்ணிட்டோம்னா பக்கத்துல வந்துருவாங்க, நல்லா பேசுவாங்க, எல்லாமே மாறி போயிடும். சோ இதையேதான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஓகே இன்னைக்கு வந்து கண்டிப்பாவே எல்லாருமே உங்களை ஃபீல் பண்ணாங்க. நான் சும்மாதான் சொன்னேன், யாரும் தேவையில்லைங்கிறத நம்ம எப்படி எதுக்காக வச்சுக்கணும்னா நம்ம மனசு நிம்மதிக்காக. இன்னைக்கு எல்லாரும் இங்க இருக்க எல்லாருமே நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவீங்கன்றத ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா சார், தேங்க்யூ சோ மச். குட் மார்னிங் மேம். என்னடா நான் இதை யாருக்கும் ஒரு நாள் ஷேர் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம். என்னடா எனக்கு சம்டைம்ல மேம் அந்த காது கேட்காது. நான் நினைக்கிறது என்னன்னா அப்பாவோட ஃபேமிலியில ஒருத்தங்க அப்படி இருக்கிறாங்க, ஒருவேளை அதுதானோன்னு நினைச்சேன். ஆனா குரூப்ல ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து அப்பா அந்த குடும்பத்துல பிரச்சனை, அந்த 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 பாயிண்ட் வந்து நான் எனக்குள்ள உண்மையிலுமே அதுதான் காரணமோ அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா சம்டைம் நல்லா கேட்கும், சில டைம்ல கேட்காது. அதனாலயே நான் நிறைய விஷயத்த வந்து இழந்திருக்கிறேன். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கும் அது அது அந்த அந்த அவங்களோட அந்த ஃபீலும் எனக்கும் ஒண்டா இருக்குமோ அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியல. மற்றது பதவியில உயர்வா இருக்கிறவங்களோட கதைக்க எனக்கு பயம். ஆனால் அவங்க எல்லாருமே சகஜமா கதைப்பாங்க. ஸ்கூல்ல இருந்தாலும் டீச்சர்ஸோட எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா கதைப்பாங்க. நான் கதைக்க மாட்டேன். அதை இப்ப ஒர்க் பண்றேன், அது கவுன்சிலரா தான் நான் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு நான் நிறைய சக்சஸ் ஆகியிருக்குது. அந்த ஒரு கிளைண்ட மீட் பண்ணும்போது ஓகே, ஆனா அது வரும்போது ஒரு பதட்டம், என்னால் இதை செய்ய இயலுமா, செய்ய முடியாதா, அது அப்படி என்ற ஒன்று
அது இயல்பாவே எனக்குள்ள இருக்கு. நானும் நிறைய ட்ரை பண்ணேன் கூட. டெக்னிக் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு தலைப்பாரம், தலையிடி அப்படி வருகுது. அது என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல மேம். அது ஸ்னேகா, உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் ஆழமா பாதிச்சிருந்திருக்கும் இல்லையா? சோ நீங்க அதெல்லாம் யார்கிட்டயா பேசினாதான் ரிலாக்ஸ் ஆகும். சோ அதனாலதான் நம்ம இந்த வாலண்டியர்ஸ்ட நீங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்றது. இந்த டெக்னிக் வந்து நார்மலா இருக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம பாதிக்கப்பட்டோமோ அதை மனசு விட்டு யார்கிட்டயா பேசும்போது தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஓ மேம். ஓகே. சோ நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே மேம். ஓகே ஸ்னேகா. சோ வேற யாராவது இது ஸ்னேகாவதுமே வந்து அந்த காது கேட்காம இருக்கிறதுங்கிறது அது ஆக்சுவலா பிசிக்கலான எதுவும் கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த டிஸ்டர்பன்ஸ் தான். இப்ப நீங்க அதுல இருந்து வெளியில வரணும், அந்த மென்டலி ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்லோவா அதுல சேஞ்சஸ் வரும். அது நீங்க இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் வரும். இந்த 10 செஷன்ஸ்க்குள்ள நீங்களே சொல்லுவீங்க. ஓகே. சோ தேங்க்யூ. வேற யாராவது வந்து இது வரைக்கும் நான் பேசவே இல்லை, இன்னைக்கு 3 நாள் முடிச்சுட்டேன், இன்னைக்கு 4th டே, எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லுங்க. மேம் குட் மார்னிங் மேம். மேம் நான் மனசளவுல ரொம்ப இந்த ஃபேமிலி பிரச்சனையில ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலயும் உதவியா இருந்தாங்க. பிரதீபாங்கிறவங்க இதுல என்னைய சேர்த்து விட்டுருந்தாங்க. இந்த 2 நாள் உங்க கிளாஸ்ல அந்த மனச அதாச்சும் பழைய நினைவுகள்லயே ரொம்ப இருந்ததுனால ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டாப் சொல்றதுக்கு எனக்கு அவங்க ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. உங்களோட அவங்க ஏற்கனவே உங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் கேட்டு எனக்கு அந்த இது சொல்லி இருந்தாங்க. இப்ப 2 நாளா உங்க இந்த இத கேட்டதுனால ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த பழச ஸ்டாப் பண்றதுக்கு 2 நாள் ரொம்ப உதவியா இருந்துச்சு. நேத்தெல்லாம் முந்தா நாள் வந்து இந்த இப்ப ஃபேமிலி பிரச்சனை இருக்குது, சொந்தக்காரங்கிட்ட எப்படி அவங்க நம்மள நினைக்கல, நம்ம எப்படி போறதுங்கிறதெல்லாம் இருந்துச்சு. நமக்கு எதுக்கு இது, அதான் ஸ்டாப். அவங்க எதுவா இருந்துட்டாலும் நம்ம மட்டும் என்ன செய்யணும்ங்கிறது உங்களோட இது இருந்துச்சு. நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகணும், நான் நிம்மதியா போயிட்டு வரணும், அங்க எதுவும் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் போறேன், நல்லா அவங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க, அந்த மாதிரி இருந்துட்டு நான் வரணும், அந்த மாதிரி எல்லாமே நினைச்சிட்டுதான் ரொம்ப நாள போகாத ரொம்ப நெருங்கிய உறவுதான். அங்க நல்லா போயிருந்தேன், எல்லாமே நல்ல நிம்மதியா போயிட்டு வந்திருந்தேன். அதுலயும் ஒரு சின்ன சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு தேவையில்லை. இது நமக்கு ஸ்டாப். நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும்னா நீங்க சொன்ன அப்படி நமக்கு நம்ம மட்டும்தான் அங்கிற ஒரு இது கொண்டு நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா கொஞ்சம் ஃபேமிலில வீட்டுல ஹஸ்பண்ட் பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும்ங்கிறத இந்த 2 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ்மா உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். எங்க பேரண்ட்டையும் நான் நிறைய பேரனுக்கு தம்பி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த செல் இப்படி அப்படி அந்த மாதிரி போன் எடுத்தாவே நானு அக்கறைப்படுறேன், இல்லடா இதெல்லாம் நான் பாட்டி சொல்ற அக்கறைடா அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் சொல்வேன். அந்த ஏஜ்ல நீ கேட்காட்டிலுமே நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்ப்பா, உனக்கு யார் சொல்வா, அம்மா சொன்னாங்கன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும், பாட்டியை தான் இப்படி சொல்லணும், உனக்கு என்னை பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை சொல்வேன். நல்லா இருப்பா, அந்த போன் பார்க்காத, நேரத்துக்கு சாப்பிடு, அந்த மாதிரி எல்லாம். நேத்தெல்லாம் நான் இனிமே பசங்களுக்கு இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது அவங்க உரிமை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நல்ல பேரங்கட்டன்னா நல்ல ஜாலியா பேசுறதுக்கு உரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஓகேங்க, தேங்க்யூ. சோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். உண்மையிலே நிறைய தியான கிளாஸ், இந்த புஸ்தகம் படிக்கிறது, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் எல்லாம் மூளையை பத்தின உள்ள புஸ்தகம் எல்லாம் படிச்சிருக்கேன் மேம். அதுல எல்லாம் கூட எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த டைம் படிக்கிறோம், ஆனா மறந்துருது மேம். இப்ப இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் போவோம், அந்த செகண்ட் தான் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு மாறும்போது நம்ம மனநிலை மாறிடுது மேம். அந்த மாதிரிதான் இப்ப இவ்வளோ ஏஜ நாங்க கடந்து வந்திருக்கோம். ஆனா இப்ப எல்லாரும் இவ்வளவு பேர் பேசுறத பார்த்தா எல்லாருக்குமே பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லாருமே ஒரே மாதிரிதான் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மேம். ஆனா இப்ப உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல முக்கியமானது இந்த தாட்டை நிப்பாட்டுறது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
ரெண்டாவது 40% அவங்க வந்து எது இருந்தாலும் அத உண்மையா நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு பழகி இருக்கோம். இந்த ரெண்டுமே எங்களை வந்து ஒரு நாள் ஃபுல்லா நகர்த்துது மேம். நல்ல விதமா நகர்றதுக்கு துணை புரியுதுன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா மேம்? கரெக்ட். இது ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அந்த தாட்டை நிறுத்துறது தெரிஞ்சுக்கிட்டதுனாலே ஒரு மாதிரி நார்மல் ஆயிடுது. அப்புறம் நம்மளுக்கு ஒரே பிரச்சனை பீப்புள் தான், நம்ம கூட இருக்கவங்க அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. அதையும் நம்ம ஈஸியா மாத்திட்டோம்னா ரொம்பவுமே ஈஸியா மாறிடுது. சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதை எடுத்து போறதுதான் நம்ம உள்ள கொண்டு போறது. இப்போ சிலருக்கு ஈஸி, சிலருக்கு அது டஃபா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். மார்னிங் சுபா, சொல்லுங்க மேம். நான் இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டே. எனக்கு 2 நாள் என்ன செஷன் போச்சுன்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் அட்டன் பண்ணதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு தெரிஞ்சது. இப்போ என்னோடது என்னன்னா, என் குழந்தைக்கு 6 வயசு ஆக போகுது. வந்து சொல் பேச்சே கேட்க பெருசா இது பண்ண மாட்றாங்க. காலையில எந்திரினா நிறைய தடவை எந்திரி சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ப்ரஷ் பண்ணு, ஒரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து நிறைய தடவை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நான் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரீசெண்டா வந்து சரி நம்ம ரொம்ப அடிச்சோம்னா அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணலான்னு கொஞ்சம் லீனியண்டா விட்டதுனால இப்ப வந்து இப்படியெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. டிவி, போனு, இப்ப நம்ம வேற ஏதாவது பிஸியா இருக்கோம். எனக்கு இன்னொரு குழந்தை இப்பதான் 3 மாசம் ஆகுது. ஸோ நான் அதை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அவங்கள கவனிக்க முடியலங்கிற பட்சத்துல அவங்க வந்து ரொம்ப டிவி, ரொம்ப ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம திட்டினோம்னா அம்மா திட்டுறா, நீ என்ன திட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நாளா நான் திட்டல. திட்டாம ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணலுமேன்னு ரொம்ப அமைதியா விட்டதுனால இப்போ வந்து நீ திடீர்னு திட்டினோன்னா வந்து நீ என்ன திட்டிட்ட, போ நீ என்கிட்ட பேசாத நானே கூட சொல்லுவேன். நீ என்கிட்ட பேசாத, நான் சொல் பேச்சு கேட்க மாட்ற அப்படின்லாம் சொல்லுவேன். அதனால அவங்க போனு, டிவி பாக்குறது, ஆனா படிக்கிறது விஷயத்துல நல்லா படிச்சிடுறாங்க, நல்லா படிப்பாங்க. ஆனா வந்து இந்த விஷயம் போனு, டிவி இப்ப சில ஓகே. சோ ஷிபா விஷயத்துக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும்னு கூட சில டைம்ல தோணுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, எல்லாத்துலயுமே ரொம்ப கோவப்படுவாங்க. சோ எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப திட்டுவாங்க. அதனாலயே நான் மாறிக்கிட்டேன். சரி, ஒருத்தர் தான் திட்டணும், நம்மளும் திட்டக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் அதை கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ வந்து அதுவே வந்து எனக்கு நம்ம திட்டாததுனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றானோ. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயத்துல பேரண்டிங்ல தப்பு பண்றாங்க. ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். ஸோ அவனுமே வந்து இப்போ ஒரு எங்களுக்கு ஜாப் ரிலேட்டடா நிறைய இடத்துல டிராவல் பண்ற மாதிரி இருந்தது. குழந்தையோட ஃபர்ஸ்ட் பையனோட சின்ன வயசுல இருந்தே. அப்போ நிறைய இடங்கள்ல குழந்தை கை வைக்கும் போது நாங்க சொல்லுவோம், இங்கேயே வைக்க கூடாது, கையில வச்சுட்டு வாயில வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நீ பண்ணியா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடு அப்படின்னு ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கும் போது இப்ப அவன் ரொம்ப எப்பாரு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்றான். இது நான் தொட்டுட்டேம்மா, அதனால நான் ஹேண்ட் வாஷ் பண்றேன். இதை தொட்டா ஒன்னும் ஆகாதுல, வாயில கை வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ரொம்ப இப்ப கேட்க உடனே நான் தப்பு பண்ணிட்டோமோ எங்கேயோ பேரண்டிங்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. 6 வயசுங்கிறதுனால கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தாலும், எப்படி நம்ம கண்டிக்கிறதா, அடிக்கிறதா, அடிச்சு கொண்டு வரதா, எப்படி இல்ல எப்பவாவது அடிச்சா பரவாயில்லையா, எப்படி கொண்டு போறதுன்னே எனக்கு தெரியல. ஸோ நிறைய கிட்ஸ் விஷயத்துல வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காவே இருக்கு. ஓகே சுபா. சோ நீங்க மியூட் பண்ணிக்கோங்க சுபா. சோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா 4th டே. ஃபர்ஸ்ட் நாள் அட்டன் பண்ணினா ஒண்ணுமே புரியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே வீடியோ பார்க்கணும். அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு மேபி நீங்க அட்டன் பண்ணும்போது புரியலாம். ஆனாலும் அந்த தேர்ட் டேவை முடிச்சுட்டு அந்த 4th டேவும் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் 5th டே வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அதெல்லாம் ஸ்லோவா டைம் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கண்டினியூ அட்டன் பண்ணுங்க. அப்புறம் மாற்றங்கள் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு என்னன்னா 4th டேக்கு வந்துட்டோம். ஸோ 4th டேக்கு வந்துட்டோம். வேற அந்த ரெக்கார்டிங்ஸ் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. சோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எங்க இருந்து எடுத்துக்கலாம் மேம்? உங்களுக்கு எல்லாமே கான்ஷியஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்து இருக்கும். நீங்க அதுல பாருங்க. இன்னைக்கு எனக்கு வந்து 3 டேஸ் அட்டன் பண்ணிருக்கோம். ஆனாலும் சிலது இதெல்லாம் மாறல அப்படிங்கிறவங்க மாத்திரம் ஏதாவது 1-2 பேசலாம். அப்புறம் இன்னைக்கு டாபிக் நம்ம ஷேர் பண்ணலாம். சொல்லுங்க ராஜ். தேங்க்யூ சிவா. மேம் சொல்லுங்க.
மேம் நான் நிஷா பேசுறேன். எனக்கு நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ எனக்கு யாருமே தேவையில்ல. நான் 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 அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ தாட்ஸ், அது எமோஷன்ஸ் அது ரிலேட்டடா தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கும்போது, இப்போ இந்த மாதிரி நினைக்கும்போது இதுமே வந்து நம்மள லோன்லியா விட்டுறாதா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இன்னொருத்தவங்க மேல தப்பு இருந்தாலும் நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி என் மேலதான் தப்புன்னு நான் ஒத்துக்கும் போது எனக்கு அது கில்ட்டி ஃபீலிங் கொடுக்குமே மேம். அது எப்படி நான் கோப் அப் பண்றது? ஓகே. சோ 2 கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் வந்து எனக்கு யாருமே தேவையில்லை அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ள சொல்றதுங்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள நடக்கிற நிறைய விமன் இப்போ கவுன்சிலிங் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, விமன் ஒரு கதையை நிறைய சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பிளேம் பண்ணுவாங்க மென்ன. இது வந்து காமனா நடக்கும். மென்னுட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது இப்ப இண்டிவிஜுவலா செஷன்ஸ் இருக்கும், தனியா கூப்பிட்டு பேசும்போது மென்னுக்கு மோஸ்ட்லி புரியும். விமனுக்கு வந்து டிப்ரெஸ்ட் விமன், ஏன்னா வீட்லயே இருப்பாங்க, எந்த இருக்காது. சோ கதை வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த மென் வந்து ஓரளவுக்கு தான் எல்லாருக்குமே லிமிட்டேஷன் இருக்கும் அவங்கள புரிஞ்சுக்கிறதுல. அப்புறம் நம்ம சப்போர்ட்டிவ் செஷன் மூலியமா வச்சு நார்மல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய நேரம் நிறைய தோணுது, நிறைய விதவிதமா தோணும். தோணி என்ன ஆச்சு ஒரு கட்டத்துல அப்படின்னா, அந்த இடத்துல யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, நமக்கு இப்படி வந்து நல்லா கூட இருந்து சப்போர்ட் பண்ணி போனா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோம், அந்த எதிர்பார்ப்பு இப்ப சப்போஸ் நம்ம பிஸியா இருக்கோம்னா அது மேபி நாளைக்கு அது நடக்கும், நல்லாதான் இருக்கும். ஆனா நடக்கலங்கிறதுக்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணி நம்ம நிறைய பேர்த்துட்டு பேசிட்டு இருப்போம். இதனால என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒருத்தங்களுக்கு நார்மலா செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு செய்ய முடியாம போயிடும். கூடயே இருக்கிறாங்க, நமக்கு ஏதாவது உதவணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களுக்கு உதவ முடியாது. இப்ப நம்ம இப்ப இந்த கான்செப்ட் எதுக்குன்னா, நமக்கு யாரும் செய்யறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிபெண்டா மாறினதுனால நிறைய கிரியேட் பண்றோம். இவங்க அப்படி பண்ணல, இப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் யாருனாலையும் செய்ய முடியாது. நம்மளாலதான் நமக்கு வேணும்போது நம்ம தான் செஞ்சுக்கணும். எனக்கு வந்து இப்ப நீங்க கடையில இருந்து இது வாங்கிட்டு வரணும்னா சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நீங்க வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன், நான் வாங்கிட்டு வரல. 3 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னேன்ல நீங்க வாங்கிட்டு வரல, அதனாலதான் நான் 3 வருஷமா சோகமா இருக்கு அப்படின்னாங்க. லைஃபே போயிடும். அந்த மாதிரி நிறைய காமெடி நடக்கும் கவுன்சிலிங்ல. உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். சோ என்னன்னா, நமக்கு யாரும் தேவையில்லைன்றது மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க தான் பாத்துக்கணும். செல்ஃப் தான். ஒரு ஹஸ்பண்ட் சொன்னாரு, 5 வருஷம் அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு வர்றாரு. என்னன்னா, அம்மா அப்பா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய கதை சொல்றாரு. என்னோட ஒய்ஃப் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், என் சொந்த ஒய்ஃபோட அப்பா எல்லாம் எனக்கு இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு கதையா வச்சிருக்காரு. இப்ப 5 வருஷமா அந்த ஒய்ஃப் கூட ஒரு அந்யூன்யமா இல்லாதனால ஒய்ஃப் இன்னொருத்தரோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல என்னன்னா, என்ன உண்மைன்றதுக்கு நாம புரிஞ்சுக்கணும். நமக்கு நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அவங்களுக்கு நிறைய கதை இருக்கும், அவங்க இப்படி பண்ணிருக்கலாம், இப்படி அப்படி பண்ணிருக்கலாம்னு கதை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்றதே ஈஸி கிடையாது. அவங்க போயிட்டு வரும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எந்த செகண்ட்ல நம்ம ட்ரிகர் ஆகுறோன்றது தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவ்வளவு தூரம் சிரமங்கள் இருக்கு. சோ அப்போ நம்ம ஒரு விஷயத்த டெவலப் பண்ணி வச்சுட்டு அவங்க பண்ணல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உருவாக்குற சில கதைகள்னால நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் இங்க பாதிக்கப்படுது. அப்ப என்னன்னா, யாரும் தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம பாத்துக்குவோம். அட்லீஸ்ட் இதை நான் தான் பண்ணணும்னு நானும் பண்ணுவோம். இதை இன்னொருத்தங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தா அவங்க வரலன்னா அவங்களுக்கு சில சூழல்கள் இருக்கு இல்லையா? யாரா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், பேரண்ட்ஸா இருந்தாலும், ஸ்பௌஸா இருந்தாலும் முடியாது, யாருக்குமே முடியாது. அவங்கவுங்களதான் அவங்கவுங்க பாத்துக்கணும். அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, 5 வருஷம் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து அவருக்கு ஒரு கதை வச்சிருக்காரு. ஒய்ஃப் வீட்டுக்காரங்களும் எனக்கு இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிறது. இப்ப 5 வருஷம் போயிடுச்சு, ஒய்ஃப் வேற யாரோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒய்ஃப்க்கு பயங்கர கேர் இருக்கு ஹஸ்பண்ட் மேல. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கதையெல்லாம் கேட்கறதே கஷ்டமா இருக்கு, பேசாம போ, நான் எங்கேயோ போய் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதை. இப்ப யாரும் இல்ல, நான் தான் அப்படிங்கும் போது இந்த அளவுக்கு அவர் டெவலப் பண்ணிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் செல்ஃபா மென்டல் ஹெல்த்ங்கிறது தன்னைத்தானே நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மத்த சூழலும் ஃபேவரா இருக்கும். எனக்கு இவங்க பிரச்சனைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து வீட்டுக்குள்ள நிம்மதி போயிடும். சோ அதனால நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாது, மென்டல் ஸ்ட்ரென்த் ஃபீல் பண்ணணும். நான் நினைச்சா எதையுமே பண்ணிடுவேன், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்துக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா அந்த பவரை ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு யாரும் இல்லைங்கிறது வந்து என்னன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் தான். எனக்கு யாரும் தேவையில்லைங்கிறது எக்ஸ்ட்ராடினரி மென்டல் ஸ்ட்ரென்த். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பாத்துக்குவேன், என்னால முடியும், நான் இன்னும் 10 பேருக்கு உதவுவேன் அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். எனக்கு வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடைசியில பயங்கர மெஸ்அப் ஆகும், லைஃப் வந்து வாழ முடியாம போயிடும்.
ஸோ அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கணும். இட்ஸ் ஆல் அபவுட் மென்டல் ஹெல்த், மென்டல் ஸ்ட்ரென்த். ரெண்டாவது வந்து அப்படின்னா நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா மேம்? இப்போ வந்து நான் மத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஆனா அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும். செகண்ட் ஃபார்முலா என்னன்னா, என்னானாலும் என் கூட இருக்கவும் முக்கியம். ஏன்னா நான் ஹர்ட் ஆயிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு வந்துடணும். நான் ஹர்ட் ஆயிக்க மாட்டேன், எனக்கு தெரியும் என்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கூட இருக்கவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு நீங்க தான் முக்கியம். அப்ப கூட இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கொடுக்க முடியுமா? இங்க போய் தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா பயங்கரமான கில்ட் உருவாகும். நம்ம அப்ப புரிய வைக்க வேணாம், புரிய வைக்க வேணாம், இயற்கை பார்த்துக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட போயிட்டு சாரி, இது ஆக்சுவலா என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்றதுனால நம்ம ஒண்ணும் குற்றத்தை எடுத்துக்கல. இந்த இடத்துல நான் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன், மென்டலி ஸ்ட்ராங்கா இல்ல, நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாத, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே நிஷா, சோ தேங்க்யூ. சோ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்ப இன்னைக்கு டாபிக் என்னன்னா, அதுக்கும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணிருங்களேன் மேம். எது நிஷா? அந்த எல்லாமே ஏன் தப்புதான் அப்படின்னு நான் ஒத்துக்கும் போது அது எனக்கு கில்ட்டி ஃபீலிங் கொடுக்குமே அப்படிங்கிறது. நான் இப்போ சரி அதுக்குதான் இப்ப சொன்னேன் என்னன்னா, எல்லாமே ஏன் தப்புதான் அப்படிங்கறத நான் சொல்லும் போது நான் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ தப்பு செய்யலன்னு சொல்லும் போது நான் உனக்காக உதவுறேன், நான் உனக்காக இருக்கேங்கிறத நான் அந்த இடத்துல வந்து காமிக்கிறேன். ஏன்னா நீங்க தான் தப்புன்னு சொன்னா அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இல்ல, அப்ப அவங்களுக்கு மறுபடியும் கில்ட் ஆகும், அவங்க பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிப்ரெஸ்ட் ஆகும். சோ அதை நான் வந்து பாதுகாக்க போறேன் அப்படிங்கறத நம்மளே ஏத்துக்கிறது. ஓகே மேம். இது வந்து மத்தவங்களுக்காக, செகண்ட் பர்சனுக்காக என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து செல்ஃபா ஹர்ட் ஆயிக்கூடாது. செகண்ட் ஃபார்முலா வந்து கூட இருக்கிறவங்கள எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும். ஓகே தேங்க் யூ மேம். சொல்லுங்க ராஜினி. Yeah, ma'am, I have a question. One question. Ma'am, can you hear? Yeah, I can. Ma'am, நீங்க சொன்னபடி சில்ட்ரன்ஸ் தங்கட பாட்டுல விட்டு அதெல்லாம் நான் டெப் பண்ணி அதெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் வெளியில இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மேம், என்னோட சில்ட்ரன்ஸ் வந்து வெரி பிரில்லியன்ட். அப்போ மூத்தவர் வந்து ஒரு ப்ரிஃபெக்ட் இதுக்கு அவர் விருப்பப்படல, அதனால அவர் போகல. அப்ப நானும் அதை கண்டுகொள்ளல உண்டு. ஆனா சொந்தக்காரங்க அதை கால் பண்ணி உங்களோட சன் அதுக்கு செலக்ட் பண்ணப்படலையா, அவர் அதற்கு எலிஜிபிள் இல்லையா எனக்கிட்டையும் கேட்டு அதை வேறவங்கள்ட்டையும் கதைக்கும் போது அது எங்களை டென்ஷன் ஆக்குது. அப்ப அதை வெளியில உள்ளவங்க எப்படி எல்லாம் தங்க கதைக்கிறது எல்லாம் என்னென்ன மேம் எடுத்துக்கொள்றது? அதை மை கொஸ்டின் மேம். ஒரு உண்மை என்னன்னா, வெளியில இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்ட்ல நமக்குள்ள அவங்க எப்படி பேசினா நல்லா இருக்கும்னு மாத்தி அமைச்சிடணும். ஆக்சுவலா அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, நம்ம வந்து நம்ம பண்ற சில விஷயங்கள் கரெக்டா இருக்குன்னு அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி நீங்க உங்களுக்குள்ள மாத்தி அமைக்கணும். இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்கும். நேச்சருங்கிறத தாண்டி பழக்க வழக்கங்கள்னு சொல்லலாம். ஒரு சில ஹேபிட்ஸ் நமக்கு கல்ச்சரலா வந்திருக்கும். அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் வி ஆர் ஹர்ட்டிங் சம்மன். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள காலையில இருந்துச்சு ஒரு காஃபி சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு பொழுதுபோக்கு மாதிரி என்ன பண்ணுவோம்னா, ஏன் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நான் என்ன சொல்லுவாருன்னா, இது நம்ம ராங்னு எடுத்துக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி சில நேரம் பேசுவோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் சில நேரம் ஒருத்தங்களை பத்தி தவறா பேசுறது. அப்போ அதுக்காக இதெல்லாம் மாத்திக்கிறதுக்காகவோ மாத்தணும்னாலும் மாத்தலாம். அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணோம், இன்னொருத்தங்களுக்கு அது தெரிய வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க கண்ட்ரோல் தான் இது. இப்ப நம்ம வந்து ஒருத்தரை வச்சு தேர்ட் பர்சன் எடுத்து பேசிட்டு இருக்கோம், அவன் பெரியவனா அப்படி சொல்லி பேசுறோம் ஏதோ ஒண்ணு. இப்போ அவங்கள நாளைக்கு நேரடியா மீட் பண்றோம், எப்படி பேசுவோம்னா கைண்டா பேசுவோம். இப்ப அவங்களுக்கு இது தெரியாது நம்ம என்ன பேசணும்ன்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சாலும் கவலைப்படக்கூடாத அளவுக்கு அவர்கள தான் தயாராகணும். ஏன்னா இப்ப என்னன்னா, அவங்க மாத்தி அமைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பத்தி அவங்க இப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி மாத்தி அமைச்சிருந்தா நம்ம பேசுனதுக்கு இந்த இடத்துல வந்து பெருசா அழுத்தம் இருக்காது. நம்ம ஏதாவது தவறா பேசினா அழுத்தம் இருக்காது. இது ஒரு பழக்க வழக்கங்கள்ல நம்ம ஜாலியா பேசுற விஷயம் தான். பட் அது அழுத்தமா இப்ப போகும் அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்பா எப்ப ஆகும்னா, நம்ம ரொம்ப இமோஷன்ஸோட ரொம்ப பிளான் பண்ணி பேசும்போது அது அழுத்தமா மாறும். அந்த அளவுக்கு நம்ம கவனிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா எந்த ஒரு தேர்ட் பர்சனோட விஷயமும் நம்மள பாதிக்காது. ஓகேங்களா? ரீச் ஆயிட்டான்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே
நம்ம வந்து சிந்தனைய தேவை சார்ந்து மாத்திக்கணும். ரெண்டாவது செஷன் வந்து எப்பவுமே நமக்குள்ள ஹாப்பி கெமிக்கல் செக்ரேட் ஆயிட்டே இருக்கணும் எவ்ரி செகண்ட். அதை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நம்ம. தேர்ட் செஷன்ல ஏதாவது நடந்துட்டே இருக்கும், ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது அதை பீஸ்ஃபுல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஃபோர்த் செஷன்ல என்ன அப்படின்னா, இந்த செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்ல வர்றது எல்லாமே தனி மனித சக்திங்கிற ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் சொல்றோம். தனி மனிதர் அப்படின்னா ஒருத்தங்களோட பவர் அப்படிங்கிறது பயங்கர ஹியூஜ். அவங்கள பத்தி மட்டும்தான் நம்ம பேசுறோம். நம்ம நினைச்சா எதை வேணாலும் மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கிற அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். சோ நம்ம எங்க மாட்டிக்கிறோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், டிஸ்டர்பன்ஸ், கஷ்டம், அதுக்குள்ள போய் மாட்டிக்கிறதுனால நம்மளோட அந்த செல்ஃப் பவர் வந்து வெளியே வர மாட்டேங்குது. சோ இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த டாபிக் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எப்பவுமே நம்மளை கவனிக்கணும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அது பேர் இஷ்யூ பேஸ்ட் திங்கிங். அதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும், என்ன வேணும்னு கேட்கணும், நீட் பேஸ்டா கன்வே பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நீட் பேஸ்டா கன்வே பண்ணும்போது என்ன ஆகுது, பிரைன் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் செஷன்ல என்ன சொல்றோம்னா, எப்பவுமே ஹாப்பி கெமிக்கல் நமக்குள்ள வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். எப்படி வரும், நமக்கான சில அச்சீவ்மெண்ட்ஸ், சில நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் போது தான் வரும். சோ அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சோ ஹாப்பி கெமிக்கல், இந்த இடத்துல நீட் பேஸ்ட், இது ரெண்டையும் ப்ராப்பரா எடுத்துட்டு போறதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறீங்க. இப்ப எல்லாரும் நம்ம ஜென்ரலா வில் பி டூயிங் சம் ஒர்க், சும்மா பாசிவா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்போம். சோ அப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, வாட் ஆம் ஐ டூயிங், நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆன்சர் வரும், நான் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், வேலை பண்ணிட்டு இருக்கேன், கிச்சன் ஒர்க் பண்றேன், ஏதோ ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. அந்த ஆன்சரை மாத்திரம் எடுத்துட்டு, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ரெகுலரைஸ் பண்ணவே முடியாது. நீங்க நோட் பண்ணி வச்சு சும்மா உட்காந்து டிவி பாக்குற மாதிரி பார்த்தோம்னால உள்ள போகாது. நோட் பண்ணி வச்சு அதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்குள்ள அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நோட் பண்ணி இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, கேட்கணும் நம்ம கிட்ட, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க் என்னது, இப்ப நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறேன், இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கேன். ஓகே. சோ எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் வந்துச்சுன்னா அதைய ரெண்டு விதமா எடுத்துக்கணும். ஒண்ணு வந்து அதுக்குள்ள 20% கம்மியா நீட் பேஸ்ட் திங்கிங் இருக்கா, 80% அதிகமா ஹாப்பி கெமிக்கல் இருக்கா. ஓகேங்களா. இன்னொரு சொல்றேன், ஒரு பதில் வரும், என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ புக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. சோ புக்கு படிச்சுட்டு இருக்கேன்றதுக்கான நீட் பேஸ்ட் திங்கிங் வந்து 20% கம்மியா, ஹாப்பி கெமிக்கல் 80% அதிகம். இது என்னது ஆக்சுவலா, இது என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட கேட்கிறோம் ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில் இருக்கும். அந்த பதிலுக்கு நீட் பேஸ்ட் திங்கிங் 20% கம்மியா, ஹாப்பினஸ் 80% அதிகமா இருக்கணும். இது எப்படி உருவாகும், இன்னொரு தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, காலையில எழுந்துட்டீங்க. இப்போ நீங்க கேக்குறீங்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் இப்ப எழுந்துட்டேன், நான் ரெடி ஆயிட்டு நான் வந்து 8 o'clock நான் ஆபீஸ் போகணும். ஓகே. இப்ப இதுதான் உங்களோட அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்ப எந்த ஒரு நிகழ்வுலயும் ஒரு எண்ட் ரிசல்ட்னு இருக்கும் இல்லையா, அதோட முடிவு, அந்த முடிவை முன்னாடியே கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தாட் கம்மியாகும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் கிச்சன் ஒர்க் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வந்து கிச்சனுக்குள்ள போறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ சமைக்க போறேன். ஓகே. டைம் என்ன, இப்ப வந்து 6:50. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 7:30 முடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கிச்சன் ஒர்க் பண்ண போறேன். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, இதோட முடிவுனா என்னன்னா, நான் ஒரு 1/2 hour கிச்சன்ல இருப்பேன். முடிக்கும் போது நான் இந்த 2 டிஷ் பிளஸ் இதை ஒண்ணு முடிச்சுட்டு 3 இங்க 7:30 இந்த டேபிள் கொண்டு வந்துருவேன். அந்த முடிவை முன்னாடியே மனசுல கொண்டு வந்து பார்த்துட்டு வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி வரும், அந்த இடத்துல ஃபோக்கஸ் அதிகமாகும், அங்க கிரியேட்டிவா இருக்கும். அப்போ கிரியேட்டிவா இருக்கும் போது உங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது. இந்த இடத்துல மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகும். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, முழுமையா அந்த இடத்துல இருக்கிறது. நம்ம நிறைய நேரம் மைண்ட்லெஸ்னஸ், நம்ம வேற ஏதோ சிந்திச்சுட்டு இருப்போம், இங்க காய்கறி கட் பண்ணிட்டு இருப்போம். அதை இப்ப ஹோல்டு பண்ணணும். ஏன் இது பண்ணணும்னா, மைண்ட்ஃபுல்னஸ்ல ஒரு வண்டர் நடக்குது. நம்மளோட பாடியில நம்ம மைண்ட் பாடி ரெண்டும் கனெக்ட் ஆகிற நேரம் வந்து அதிகமாகுது.
நீங்க இதை மாத்திரம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 100% எந்த நோயும் இருக்காது. நம்மளுக்கு நோய்கள் எப்படி வரும்னா, உங்க பாடி ஒரு இடத்துல இருக்கும், சிந்தனை வந்து வேற எங்கேயோ இருக்கும். இப்போ வந்து சில பிரச்சனைகள் வரும். அதாவது அந்த ஹோமியோஸ்டேசிஸ் லெவல் வந்து அந்த இடத்துல மாறிடும். நீங்க சமநிலையில இருக்க மாட்டீங்க. வேற சிந்தனை எங்கேயோ நேத்து நடந்தது ஒண்ணு யோசிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம சமநிலையில இருக்க முடியாது. அப்போ மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, நம்ம இப்ப என்ன பண்றோன்றதை கேட்டு அதுக்கு பதில கொண்டு வந்து அதோட முடிவு மனசுல ஒரு தடவை திங்க் பண்ணீங்கன்னா அந்த வேலையில முழுமையா ஈடுபட்டுருவீங்க. இப்போ ஒரு ஒண்டர் நடக்கும். என்ன நடக்கும்னா, நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு 1 hour பிளான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, ஆனா 1/2 an hourல முடிச்சிருவீங்க. ஏதோ ஒரு வேலை எடுக்கிறீங்க, அதோட எண்ட் ரிசல்ட்டை முன்னாடியே நினைச்சிட்டீங்கன்னா அதை வந்து அந்த டைம் கம்ப்ளீட்டா கம்மியாகும். அப்ப இப்போ டைம்னா என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். டைம் ஒரு 1 hour அப்படிங்கிறது உங்களுக்கு வேற, உங்க கூட இருக்கிற இன்னொரு நபருக்கு வேற. ஏன்னா அந்த 1 hourல உங்க சிந்தனை தான் உங்க நேரத்தை எடுத்துருந்துருக்கும் ஒழிஞ்சு உங்களோட வேலையை அதை எடுத்துருந்துருக்காது. இப்ப நீங்க வந்து எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த வேலையை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த வேலையில என்ன நடக்குதுன்னா, ரியாலிட்டி டைம், மைண்ட் டைம். மைண்ட் டைம் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுக்காக கொடுக்குற நேரம். ரியாலிட்டி டைம் எக்ஸாக்டா இப்போ வந்து 11 o'clock to 12 o'clock ரியாலிட்டி டைம். இந்த 11 to 12ல நீங்க எந்த மாதிரியான மனசுக்குள்ள கொண்டு போறீங்களோ அந்த டைமை தான் ஆக்சுவலா நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க. மற்ற டைம் நீங்க யூஸ் பண்ணல, என்ன ஆயிரும், வேற சிந்தனைக்குள்ள போயிருது. இந்த டைம் டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க பிரெயின் வந்து மேப் ஆகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க, மற்றதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது நம்மளோட ஹெல்த் வந்து கம்ப்ளீட்டா பெட்டர் ஹெல்த்தா கொண்டு போகும். பிளஸ் வந்து ஃபோக்கஸ், கிரியேட்டிவிட்டி. நான் சொன்னேன் இல்லையா, அந்த தனி மனித சக்தி அது எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னா, நீங்க இப்ப உங்களுக்கு ஒரு வேலைக்கே ஓகே நான் வேலை தான் போயிட்டு இருக்குங்க, பிசினஸ் எல்லாம் பண்ண முடியல, ஓகே வேலையிலேயே அவங்க ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு சம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க அதை நினைச்சிட்டு அதோட எண்ட் ரிசல்ட்டை மைண்ட்ல கொண்டு வந்து அந்த வேலைக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஃபோக்கஸும் ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். நீங்க போய் சொல்றீங்க நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான், அவங்களோட வேல்யூ அப்படியே மாறி போயிடும். ஏன்னா நமக்கான பவர், நீங்க எல்லாரும் கொடுக்குற சேம் ஒர்க்கை திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவா பண்றதுல இன்னைக்கு பிரேக் ஆயிட்டு இருக்கு இல்லையா, ஏஐ எடுத்துருச்சு. இப்ப யாருக்கு வேலை இருக்கு, திங்க் பண்றவங்களுக்கு தான் வேலை. அப்ப அந்த திங்க் பண்றவங்களா நம்ம இப்ப இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மைண்ட்ஃபுல்லா இருக்கும் போது நம்ம கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் இருக்கும், ஹைலி கிரியேட்டிவா இருக்கும், ரொம்ப அமேசிங்கா இருக்கும் லைஃப். ஸோ அதனாலதான் மைண்ட்ஃபுல்லா இருக்க நீங்க ஏதாவது ஒண்ணு உருவாக்குறீங்க. இப்ப நிறைய பேர் 60+ நேத்து எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணாங்க 60+. அவங்க வந்து இந்த செஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு சின்ன வீட்டு சமையல், வீட்டு மெஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய எழுதியிருந்தாங்க. சோ அப்ப என்னன்னா மைண்ட்ஃபுல்னஸ்ல இருக்கும்போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நம்ம ஜாலியா இருப்போம், நிறைய நேரங்கள் கிடைக்கும். அந்த நேரங்கள்ல நம்ம என்ன செய்ய போறோமோ அதை நம்ம உட்காந்து பிளான் பண்ணோம்னா அதையும் எஃபெக்டிவா செய்வோம். நீங்க என்ன மாதிரியான விஷயத்தையும் உருவாக்கலாம். எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு போகலாம், நிறைய பேத்துக்கு ரீச் பண்ணலாம், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் உங்க லைஃப். ஸோ இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வீட்ல இருக்க மெம்பர்ஸ வந்து நான் ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். அதாவது என்னால அவங்களோட சமாதானம் கெடுறது, குழந்தைகளை சின்ன சின்னதா ஹெல்ப் கேட்கிறப்பவே எனக்கு வந்து ஒரு கில்ட்டி. ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்கள்ட்ட நான் எந்த விதமான ஹெல்ப்பும் கேட்டது கிடையாது. பட் இப்ப நான் அந்த மாதிரியாத பாப்பா இந்த சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுங்க, இதை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படிலாம் கேட்கிறப்ப நான் அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றனோ, அந்த மாதிரியான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு வருது. சோ இதுல இருந்து எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வர்றது? ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கேன் மேம். இப்ப வீட்ல தான் இருக்கேன் மேம். சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மேரீடு, 2 பாப்பா இருக்காங்க எனக்கு. இப்ப இந்த 1 இயரா இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. பட் நான் ஏற்கனவே யோகாஸ், இந்த மாதிரி மெடிடேஷன், இந்த மாதிரி எல்லாமே நான் முடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஒரு பாசிட்டிவ்க்குள்ள இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ்க்குள்ள நான் எப்படி போனேன், ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கர கொஸ்டின் மேம். எனக்கு அது ஒரு கன்ஃபியூசிங் மைண்ட்லயே இருக்கேன். எனக்கு இப்ப வந்து எதுவுமே என்னால செய்ய முடியல. அப்ப நம்ம அந்த மாதிரி இருந்துமே வந்து ஏன் நம்மனால இத வந்து வெளியில இதை தாண்டி வர முடியல, அப்படியே நம்மள ஏன் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டாண்ட் பையா நின்ட்டேன் மேம். இது ஆனா நீங்க இப்ப உங்கள்ட்ட நான் பேசுறது எனக்கு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி. 2 டேஸா திரும்ப எனக்கு லைஃப ரீசைக்கிள் பண்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் எனக்கு பேச டைம் கிடைக்கல. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா எனக்கு அட்டென்ட் பண்ணணும்னு பை சான்ஸ் அமைஞ்சதுனால உங்ககிட்ட இப்ப எனக்கு கேட்கிற ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே,
தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா என்ன ஒர்க்க நீங்க புடிச்சு பண்ணுவீங்க? எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் மேம். ம், ம், ம். ரொம்ப ஓகே. பிடிக்கும். பசங்களுக்கு பாடம் எடுத்து சொல்லிக் குடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்பெண்ட் பண்றத நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் மேம். ஓகே. சப்போஸ் நீங்க ஒரு பிரியாணி ஸ்டால் மாரி போட்டீங்க. அதை உங்க வீட்ல இருக்கவங்கலாம் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா. ஓகே. சோ இப்ப வந்து சும்மா ஒரு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பிரியாணி ஸ்டால் மாதிரி போட்டீங்க. அதை வந்து நீங்க எங்கேயுமே வெளிய கடையெல்லாம் இது பண்ணல. நீங்க ஜஸ்ட் Zomato மாத்திரம் நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. இப்போ வந்து நிறைய போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 200 பிரியாணி பேக் வந்து நீங்க குடுக்குறீங்க. ஓகே மேம். இப்ப எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை? ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அதாவது அதிகமா நம்ம குடுக்குற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுவேன் மேம். ஓகேங்க. சோ மேபி திடீர்னு என்னாச்சு அப்படின்னா இந்த 200 பேக்குமே வந்து நீங்க இன்னொருத்தங்களை வச்சு செஞ்சு இதே மாதிரி 200 பேக் பண்றவங்கள ஒரு 5 பேரை பிடிச்சு 1000 பேக் வந்து இப்ப நீங்க விக்கிறீங்க. எல்லாமே சேல்ஸ் நீங்க தான் பண்றீங்க. இப்ப எப்படி இருக்கும்? இப்ப அதாவது சோலோவா பண்றதை விட இப்ப 4 பேர்த்தோட ஷேர் பண்ணி பண்றப்ப என்னோட பர்டன் குறைஞ்சிருக்கிறத நினைப்பேன். 4 பேத்துக்கு நம்மனால வேலை கிடைச்சிருக்கு. சோ அவங்களுக்கு நம்மனால ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பேன் மேம். ஓகேங்க. இப்போ திடீர்னு அப்படியே இம்ப்ரூவ் ஆகி ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க 40 பேர் வச்சிருக்கீங்க. அந்த 10 பேருக்கு ஒரு டீம் லீட் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு. யாரு வேணாலும் பேகம் பிரியாணி அப்படிங்கறத கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடுது. இப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பி ஆயிருவேன் மேம். பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பண்ணி இன்னும் நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமாயிரும். இன்னும் அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு சந்தோஷமான ஒரு இதுக்கு போயிருவேன். இந்த டார்கெட்டே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு போயிருவேன் மேம். ஓகேங்க. சோ அவ்வளவுதாங்க வாழ்க்கைங்கிறது. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன கற்பனைக்குள்ள போய் பழகிட்டோம். நம்மள அறியாமையே ஒரு 50 வயசுக்கு மேல இப்படிதான் இருக்கும். 60 வயசு மேல இப்படி ஆயிடும். 70 வயசு மேல படுத்து படிக்க 80 வயசு மேல வாழ மாட்டோம். 90 வயசுல நினைச்சு பார்க்க மாட்டோம். இப்படியான ஒரு கற்பனை வந்து நம்ம ஆள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் போயிட்டு அதை பிரேக் பண்றதா ஃபர்ஸ்ட் 40 வயசுல ஒண்ணும் ஆகாது. 50 வயசுல ஒண்ணுமே ஆகாது. 60 வயசுல ஆக்டிவா தான் இருப்போம். 70 வயசுல கண்டிப்பா நம்மளால ஒரு விஷயத்த பெரிய லெவல்ல பண்ண முடியும். 80 வயசுல அது நிறைய பேருக்கு எடுத்துட்டு போக முடியும். நம்ம 90, 100 அழகாதான் வாழ்வோம். 110, 120 நம்ம இருக்கதான் செய்வோம். ஆனா இதை நான் சும்மா வார்த்தையால சொல்லும் போது உங்களால உணர்வா முடியாது. நம்மளுக்கு என்ன உணர்வா மாறிடுச்சு அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க வந்து 50 வயசுல கை கால் வராம படுத்திருக்காங்க. இததான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு நியூஸ்ல ஒருத்தவங்க வந்து பாருங்க போக போக இப்படி ஆயிட்டாங்க. இதெல்லாம் தான் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் தான் போய் உணர்வா மாறி இருக்கு. அப்ப நம்ம இப்ப என்ன பண்றோம்? ஸ்லோவா அப்படி ஒண்ணு இல்ல, நோயின்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கறத நம்புறதுக்கே நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். அப்போ நோயின்னு ஒண்ணு இல்லைன்னா இவ்வளவு ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. மனசு நிம்மதியா வச்சுக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், நம்மள கேர் எடுத்துக்கணும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு சிரிக்க வைக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பண்ணணும். நம்ம உடனே எடுத்தோன்னேன்றது இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்குள்ள இந்த கற்பனைகள், நாளைக்கு ஒரு பிரியாணி ஸ்டால் ஓபன் பண்றீங்க, அப்படியே அது ஒரு 200 பேர் தினத்துக்கு வாங்கி சாப்பிடுறாங்க, அப்படியே அது ஒரு 2000 பேருக்கு ரீச் ஆகுது. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபீலா மாத்தணும். ஆனா அதை புடிச்சு பண்ணணும். புடிச்சு பண்ணும் போது எஃபோர்ட் எடுப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல குட்டியா சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லி வச்சு இப்ப நல்லது பிரியாணினா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுவோம், மெசேஜ் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு உங்க வீட்டு பிரியாணி அப்படின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா? இந்த சந்தோஷ கெமிக்கல் தான் அந்த நோய்க்கு மருந்து. ஓகே மேம். ஓகேங்களா? சோ எந்த மருந்து கிடையாது. அதுக்குள்ள போனோம்னா அது வந்து ஒரு விதமான அது ஒரு மாயான உலகம். அங்க போய் மாட்டிக்குவோம். ஃபர்ஸ்ட் நோயின்னு ஒண்ணு இல்லை. இப்ப உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து உங்களை அடுத்த கட்டத்துல ஒரு சமையல் சார்ந்து ஒரு சின்ன சின்ன உணவு முறை சார்ந்து அவங்களை மாத்தி அமைக்கிறதுக்கான சிஸ்டத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இதுல எங்கேயுமே வலியாவும் வேதனையாவும் அந்த நோயோட பேரையும் வச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறத நீங்க நினைங்க. ஓகே மேம். பிளஸ் அடிஷனலா மேம் நானு ஆல்ரெடி பிராணி ஹீலிங் படிச்சிருக்கேன் மேம். பட் இந்த மாதிரி இது பண்ணதுனால அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிருச்சுன்னு அதை விட்டுட்டேன்.
ஓகே. இன்னொன்னு இப்ப ரெய்கி ஹீலிங் ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்? எனக்கு அந்த ஹீலிங் இதுல வந்து எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ரெய்கி ஹீலிங்குமே நான் இப்ப இதோடயுமே படிச்சுட்டு தான் மேம் இருக்கேன். ஓகே. பட் எல்லாமே தெரியுது. பட் ஏன் நம்ம இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு மென்டாலிட்டில இருந்தாலும் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்குள்ள போறதுக்குரிய ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட் தான் மேம் எல்லாத்தையும் எனக்கு அப்படியே டிராப் பண்ணிருது. ஓகே. சோ இப்போ இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் இன்னொரு பதில் என்னன்னா, இப்ப நம்ம நிறைய படிப்போம் பிராணிக் ஹீலிங், ரெய்கி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னொரு விஷயத்த நல்லா போய் கவனிச்சு பாருங்க, இது எல்லாமே ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ரெய்கியும் சரி, பிராணிக் ஹீலிங் சரி, இன்னைக்கு இருக்க மலர் மருத்துவம் சரி, எல்லாமே ஒருத்தவங்க உருவாக்கணும்தான். அப்போ இன்னைக்கு நீங்க நினைச்சா உருவாக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த முத்திரைன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சி, எதுவுமே குறையா சொல்ல வேணாம். அவங்களால செஞ்சதை முடிஞ்சதை ஒன்னு உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு வந்து ஒரு ரோல் இருக்கு, நம்மளும் ஒண்ணு உருவாக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, உடல் வலி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பிரியாணி தாங்க, இந்த பிரியாணி சாப்பிடுங்க, இதுதாங்க உடல் வலிக்கும் கிரியேட் தாங்க பண்ணணும். நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். இதுல எதுவுமே பண்ணாவே இல்லை. இதுதான் உண்மை. நீங்க வந்து ஒரு பேஸ்ட் உருவாக்கும் போது, ஒரு சோப்பு உருவாக்கும் போது எவ்வளவு அழகான வார்த்தைகளை போட்டு பாருங்க, இதை எடுத்துக்கங்க, இந்த சோப்பு தான் உங்க ஃபேஸ வந்து பயங்கர ஷைனிங்கா மாத்தும். அந்த வார்த்தையை நம்பி போனீங்கன்னா அது உண்மைதான். அதே மாதிரி நம்ம மாத்த வேண்டியதான். பாருங்க, இந்த உடல் வலிக்கு, இந்த கை கால் வலிக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டே இருந்தோம்னா காலம் போயிடும். கத்துக்கிறதுக்கு லிமிட் தான். இன்னைக்கு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஒரு விஷயத்த மாத்தி ஆரம்பிக்கலாம், அதுல நம்ம ஒரு பெரிய ஆளா வரலாம். இவ்வளவுதான் இது. அதனால நம்மளோட அச்சீவ்மெண்ட், அந்த ஹாப்பினஸ், அந்த கெமிக்கல் உங்களை வாழ வைக்கும். எந்த ஒரு நோயும் உருவாக்காது. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நல்ல ஒரு உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டியா இருந்துச்சு அந்த 2 days. சோ இன்னைக்கு எப்படி உங்கள்கிட்ட பேசிடணும், இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வெயிட் பண்ணி பேசினேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். ஹாய் மேம், சவிதா பேசுறேங்க. சொல்லுங்க சவிதா. மேம், எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ்ல 2 டவுட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, பாட்டு கேட்டுட்டோ இல்ல வீடியோவோட விட்டுட்டோ ஒரு சிலருக்கு வந்து வேலை செய்யற ஹேபிட் இருக்கு. ஸோ அது வந்து கரெக்டா? இன்னொன்னு வந்து என்னோட பர்சனல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. குழந்தைங்க இருக்கும்போது நான் எங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என்னால ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எனக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு பாப்பா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்பவே கொடுத்ததுன்னா, அவ தூங்கும்போது எல்லாம் பண்ணிக்கோ, முழிச்சிருக்கும் போது நீ பாப்பா கூட இரு, பாப்பாவை பாத்துக்கோ, அவன் நடந்து பழகும்போது எங்காவது கை வச்சிருவா, எங்காவது விழுந்துருவா, அவ முழிச்சிருக்கும் போது அவ கூட இரு, அவ தூங்கும்போது அதே ஃபீட் பண்ணி இப்ப அவங்க பாப்பா வந்து 3rd முடிச்சு 4th போறா, தம்பி 1st ஸ்டாண்டர்ட் போறான். இப்ப அவங்க பாட்டுக்கு விளையாண்டுனால என்னால என் வேலையை என் பாட்டுக்கு அவங்க இருக்கும்போது செய்ய முடிய மாட்டேங்குது. சோ எனக்கு இந்த 2 டவுட் தாங்க. ஓகே சவிதா. ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ல பாட்டு கேட்டுட்டோ ஏதாவது பண்ணிட்டோம்னா அதெல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு ஏதாவது சோகம் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ட கூப்பிட்டு பேசு, இல்ல வந்து ஏதாவது பாட்டு கேளு, இல்ல வெளியில போ, இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கான பிரெயினை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கறதுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம வந்து அந்த பாட்டு கேட்கறதுங்கிறது டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் போறோம். நமக்கு கிரியேட்டிவா சில விஷயங்கள், சிந்தனைகள் இருக்கு. உங்க சப்கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே ஆக்டிவா இருக்குன்னா நீங்க வந்து மோஸ்ட்லி யூ டோன்ட் ஹேவ் டு டிபெண்ட் எனிதிங் ஃபார் ரிலாக்ஸேஷன். அமைதியா இருக்கிறதுக்காக பாட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் நேரம் போயிடும். நீங்க வந்து பாட்டு கேட்டுட்டு ஒரு விஷயத்த செய்யும் போது கண்டிப்பா 20 minutesல செய்யறது கண்டிப்பா 1.5 hours தான் செய்வோம். நீங்க மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தெரியும். ஆனா வேற சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பாட்டு போட்டுக்குவேன், பட் எனக்கு ஐடியா இருக்கும், நான் ஃபோக்கஸ்டா இருப்பேன். அவ்வளவுதான். நம்ம கண்ட்ரோல், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? சோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து குழந்தைகளை இப்ப நீங்க வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்க முடியல, குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும். சரி, ஒரு மதரா இருக்கும் போது அது நேச்சுரல். உங்களுக்கு நீங்க எந்த வேலையிலயும் இருக்கலாம், அதே சமயத்துல ஒரு கவனம் அங்கேயும் போயிட்டு வரும். தட் இஸ் நேச்சுரல். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சோ வேற சொல்லுங்க. ஹாய் மேம், என்ன நம்பிராஜன் மேம். சொல்லுங்க நம்பிராஜன். எனக்கு 25 ஏஜ் ஆகுது மேம். நான் எப்படின்னா ஆக்சுவலா வந்து எனக்கு அந்த அல்சர் பிரச்சனை இருக்கு மேம். அது ஆக்சுவலா நான் எடுத்து பார்த்தோம்னா எனக்கு அல்சர் புண்ணெல்லாம் ஆறி இருக்கு. பட் வந்து நீங்க எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னாங்க டாக்டர் சொல்றாங்க. மற்றபடி டெஸ்ட் ரிப்போர்ட் எதுவுமே எடுத்து, சிடி ஸ்கேன், எண்டோஸ்கோபி எல்லாமே எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புண்ணு ஆறி இருக்கு. மற்றபடி அல்சர் இருந்து கியூர் ஆகிட்டு நீங்க எது ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷன்ல இருக்கனால நீங்க திருப்பி வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. எனக்கு என்ன எதுலையும் மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல இல்லை மேம். நான் ஆக்சுவலா முடிச்சுட்டு சிவில் முடிச்சிருந்தேன். நான் சிவில் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன்.
திருப்பி அந்த ஃபீல்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஃபாரின் ட்ரை பண்ணேன், மறுபடியும் போக முடியலன்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் ஒரு மைண்ட் வந்து ஒரு இஷ்யூஸ்ல இருந்து கான்ஸ்டன்டா இருக்கவே மாட்டேங்குது. எதையும் நினைச்சு ஃபியர் ஆகிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி ஆயிருமோ, இல்லை போனால் அந்த ஃபீல்டு செட் ஆகுதா நமக்குன்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கேன் மேம். அதுலேருந்து எப்படி மேம் ஓவர் கம் பண்ணி வர்றது? நம்பிராஜன், நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு தான் அட்டன் பண்றீங்க, கரெக்டா? ஆமாம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் மேம், இன்னைக்கு தான் அட்டன் பண்றேன் மேம். ஓகே நம்பிராஜன், இது ஆக்சுவலா 4th டே. இன்னைக்கு 4 weeks, இன்னைக்கு 4th டே. ஃபர்ஸ்ட் 3 days நீங்க லிசன் பண்ணிருந்தீங்க, இந்த क्वेश्चन கேட்டுக்க மாட்டீங்க. ஓகே மேம். அப்ப என்னன்னா பதில் அதுக்குள்ள இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க அந்த ரெக்கார்டிங்ஸ் கேளுங்க நம்பிராஜன். கேட்டுட்டு நீங்க 3 வீடியோ பாத்தீங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாளைக்கு முடிஞ்சு மேபி நீங்க 5th டேல கம்ப்ளீட்டா ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்காது. அப்புறம் நீங்க கேட்கலாம், கொஸ்டின் இல்ல. சரி, ஓகே மேம், ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு வரேன் மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ. சோ இப்போ நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணிடுவோம். சொல்லுங்க மேம். ஒரே ஒரு கேள்வி மேம். நான் ஃபர்ஸ்டே கேட்டு நினைச்சுதான் நான் மறந்துட்டேன். நான் நேற்று உங்களோட அந்த பயம் டு நிம்மதி வரைக்கும் அந்த புக் படிச்சேன் மேம். 40 பேஜஸ் வரைக்கும் படிச்சேன். அதுல எனக்கு ஒரு டவுட் வந்தது என்னன்னா, இப்போ ஒரு தாட் வர்றதுக்கு முன்னாடி உடம்புல சில சிக்னல்ஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ ஒரு செஸ்ட் ஹெவினஸ் இருக்கிறது, பதட்டம் இருக்கிறது அப்படிங்கும்போது தாட் தான் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் தான் தாட் வரும் அப்படிங்கும்போது அந்த அந்த தாட் பேட்டர்னுக்குள்ள போகாம நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணணும்னா அந்த சிக்னல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அதை ஃபீல் பண்ணும் ஃபர்ஸ்ட். அது வரப்போறதுக்கு முன்னாடி அவேர்னஸ் வந்துடும். இப்ப நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத தாட் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் வேலை செய்யணும், அதை ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறது. நீங்க விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் தேவையில்லாதது நினைக்கிறேன், கண்டிப்பா எமோஷன்ஸ் கிரியேட் ஆகி அதுக்கான ரெஸ்பான்ஸ் மறுபடியும் நடக்கும். என்னன்னா தாட்ஸ் வந்து நீங்க வராதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோலை டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம அந்த மெடிடேட்டிவ் பேட்டர்னுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு. அதாவது நம்மளோட கவனத்தை கொண்டு போயிட்டு பாடியில வைக்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அதை எவ்ரிடே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ பாடி ஸ்கேன்ல ஸ்லோவா டோ டு ஹெட் அப்படியே கவனிச்சிருப்பீங்க. நிறைய நேரம் தாட் வந்து ஹோல்ட் ஆயிருக்கும், அப்படியே சென்சேஷனுக்குள்ள டிராவல் பண்ணுவீங்க. மேக்சிமம் தாட் ஹோல்ட் ஆகும். ஆனாலும் சில சூழல் உருவாகும் போது நேச்சுரலா அது ரிலேட்டட்ல ஆல்ரெடி நடந்ததோட சிக்னல்ஸ் இருக்கும் இல்லையா. முன்னாடி ஒரு நம்மளுக்கு பாஸ்ட் ஒரு சூழல் வந்து எப்படி நம்ம பிஹேவ் பண்ணிருக்கோன்றதுக்கான அந்த சிக்னல்ஸ். சோ அது வந்து வந்துரும். நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கும் அவேரா நம்ம முன்னாடியே அதைய ஹோல்டு பண்றதுக்கு தயாராயிரும். அப்ப அந்த மெடிடேட்டிவ் பேட்டர்னையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு நீட் பேஸ்லயும் டிராவல் பண்றதுக்கு அந்த இடத்துல எஃபோர்ட் போட்டீங்கன்னா தான் கம்ப்ளீட்டா பேட்டர்னை பிரேக் பண்ண முடியும். மேம், அது வராம இருக்க நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வராம இருக்கிறது வந்து நீங்க நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அந்த சிக்னல்ஸ் ஆக்டிவா இருக்கும். வராம இருக்கிறதுக்கு வந்து அதை நாங்க ஆல்டர்டு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த 10 டெக்னிக்கை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாளுக்கு இன்னைக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் காமா இருக்க ட்ரை பண்றீங்க, அப்படியே வந்து ஒரு 1 minute மாத்துறீங்க. காமானா கம்ப்ளீட்டா தாட் இல்லாம நீங்க மெடிடேட் பண்ணுவீங்க. ஆனாலும் அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒண்ணு வந்துட்டு போகும். அதுவும் இல்லாம ஒரு 1 minute அப்படியே காமா இருக்கீங்க, அப்படியே ஒரு 2 minutes ரொம்ப நல்ல விஷயம். சோ அப்படி நீங்க மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பேட்டர்ன்லாம் ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. சோ அதுக்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராப்ளம்னு ஒண்ணு இல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எமோஷன்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நேச்சுரலா அந்த தாட்ஸ் இல்லாம ரிலாக்ஸா இருப்போம். அப்புறம் நீங்க மெடிடேஷன்ல டீப்பா போகும்போது அதை மெயின்டைன் பண்ணும், கொஞ்சம் நேரம் தாட்டே இல்லாம மெயின்டைன் பண்ணும். அதெல்லாம் தான் அதுல இருந்து வெளியில வரதான ஒரு ஐடியா. இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த 2 weeksல நான் உங்களோட ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது செகண்ட் பேட்ச்காக தான். ஆனா அதோட வீடியோஸ்லாம் அனுப்பி பார்க்க சொல்லும்போது நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் மேம். அப்போ அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன்ல நீங்க சொன்ன அந்த மெடிடேஷன்ல இருக்கும்போது தான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமா அந்த தாட்லெஸ் ஸ்டேஜ்ல தான் நான் இருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு அந்த 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 ஃபீல் எனக்கு போக முடிஞ்சது. தேங்க்யூ மேம். இப்போ அந்த ஸ்டேட்ல இருக்க மாதிரி நம்ம அடுத்து பிராக்டிஸ் பண்ணணுமா? ஆமா, அதை மெயின்டைன் பண்ணும். எப்போனா ப்ராப்ளம் வரும்போது, நீங்க ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, ஏதாவது எனக்கு பிடிக்காத நிகழ்வு, அந்த நேரத்துல அதை நீங்க அலோவ் பண்ணாம அந்த தாட்லெஸ் ஸ்டேட் பிளஸ் என்ன நடக்கணுங்கிறதையும் கிரியேட் பண்ணும். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். சொல்லுங்க.
என் பேர் விஜயலட்சுமி. 3 நாளா அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுல கொஞ்சம் காமா இருக்கு. ஃபீஸ் பண்றேன். இப்ப என்ன இது அப்படின்னா, ஒரு 15 days முன்னாடி ஒரு இது டெத் நடந்தது. அதுக்கு போக முடியல. அன்னைக்கு எனக்கு போக ஹெசிடேஷனாவும் இருந்தது. அவர் தான் அனுப்பிவிட்டேன். ஆனா நேத்து அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணேன் நானு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்னா எதிர்க்க அபார்ட்மெண்ட் தான் அவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எப்பயாவது பார்த்தா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ரொம்ப க்ளோஸ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஏன் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. சரி, நான் வந்து என்ன பண்ணேன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து மூச்சு இது பண்றது, அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம காமா இருப்போம் அப்படின்னு 3 டைம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்தா ஸ்மைல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இந்த மாதிரி சூழல்களை இன்னும் எதிர்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வர சூழல்கள் இன்னும் அது பாசிட்டிவா மாத்தணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்னு ஒரு பவர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறத நீங்க அடிக்கடி சிந்திச்சு பழகிறது. அது என்ன நடக்கணும்னா ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸோ இல்ல உங்களோட ஹாப்பினஸோ அப்படி இல்லை, ஏதாவது ப்ரொடக்டிவான விஷயங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இவங்க பேகம் சொன்னாங்க இல்லையா, பிரியாணி. இப்போ அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரியாணி தான் வரணும். பிரியாணில என்ன வெரைட்டி கொடுக்கலாம், என்ன மாதிரியான மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஏன் இன்னும் வந்து பிரியாணி வந்து கப்பல் போட்டு கொடுக்க கூடாது, ஏன் வந்து ஐஸ்கிரீம் பிரியாணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எப்பவுமே சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து இப்ப போறீங்க, பாக்குற ஸ்மைல் பண்றீங்க, அவங்க ஸ்மைல் பண்ணல. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஓகே அவங்க ஸ்மைல் தான் பண்ணாங்கன்னு நினைச்சு அந்த இடத்துல கிரியேட் பண்றீங்க. இதுக்கு பதிலா இன்னும் பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. அந்த ஐடியாக்குள்ள நீங்க டிராவல் பண்ணும் போது இங்க வந்து ஹாஃப் கான்சென்ட்ரேஷன் தான் அவங்களை பார்த்ததுலயே இருக்கும். நீங்களே வந்து பிஸியா இருந்திருப்பீங்க, உங்களுக்குள்ள நீங்க பிஸியா இருப்பீங்க. அப்ப பிஸியா இருக்கும் போது இவங்களை பார்க்கும் போது அது பெருசா உங்களை எதுவுமே பண்ணிருக்காது. நீங்க மறுபடியும் அந்த செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்குள்ளதான் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. அப்போ உங்களோட ஹாப்பினஸ் வந்து உங்களுக்குள்ள உள்ள இருக்கிற கண்டென்ட் தான், சப்கான்சியஸ் மைண்ட். நீங்க என்ன யோசிச்சுட்டு போறீங்களோ அதான், அதுக்குதான் எப்பவுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே ஓகே. அப்ப அதை நான் என்ன மாதிரி இமேஜின் பண்ணணும்? எனக்கு வந்து ஸ்கில்லுன்னு பார்த்தா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். உனக்கு ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பேத்தி இருக்கா. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் போயிட்டு இருக்கு. அவருக்கு வர வருமானம் இதுல வச்சு அவரும் ரிட்டையர்டு, வீட்டுல இருக்கோம். அதை வச்சு நாங்க இது பண்ணிருக்கோம். மற்றபடி வீட்டு வேலை நான் பண்றேன். சமையல் எனக்கு பிடிக்கும். எனக்கு அவருக்கு தான் சமையல இங்க, அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி வேற என்ன பிடிக்கும் உங்களுக்கு? இப்ப ஏதாவது ஒரு பொடி அரைச்சு கொடுத்தா அதை ரொம்ப அழகா பண்ணி கொடுப்பீங்களா எல்லாத்துக்கும்? பொடி எல்லாமே நல்லா தான் பண்ண தெரியும். இந்த பருப்பு பொடி, பருப்பு பொடி மாத்திரம் எடுத்துக்குவோம். இப்ப வந்து விஜயலட்சுமி பருப்பு பொடி, அவ்வளவுதான். அந்த பிராண்டை மாத்திரம் ப்ரொமோட் பண்ணுவோம். நாளைக்கு நீங்க வரும்போது என்ன பண்ணணும், பருப்பு பொடியில எத்தனை வகையான பருப்பு பொடி ஒண்ணுதான், ஆனாலும் நம்ம கிரியேட் பண்ணுவோம், புதுசா யோசிப்போம். அப்ப என்ன பண்ணும், பருப்பு பொடியை நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற இந்த 150 பேர் வாங்க வைக்கிறோம். அவங்க வீட்டுல எல்லாம் சமையல் செஞ்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அதை பிராண்டா மாத்திரம், அதுக்கப்புறம் அதை நிறைய உலக ஃபுல்லா எடுத்து போறோம். இவ்வளவுதான். இதை யோசனையா மாத்திரம் நாளைக்கு நீங்க ரெடி பண்ணணும். ஓ, அப்ப அதாவது இத மாதிரி என்ன இது உள்முகமா போய் யோசிச்சு நான் என்ன வந்து இது ஹாப்பியா வச்சுக்கணும்ன்றீங்க? ஹாப்பியா வச்சுக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதுக்கான அது ஏதோ ஒரு விதத்துல நடக்கணும் அந்த வேலைகள். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேசுவோம், நம்ம போயிட்டு எல்லாத்தையும் என்னதான் பேசிட்டு இருப்போம். என்ன பேசுவோம்னா, பாரு நீ பருப்பு பொடி என்ன அரைச்சிருக்கேன், நீ வாங்கி சாப்பிட்டு பாரு, உன்னோட வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும். அப்படி பேசினா ஏதோ ஒரு கான்வர்சேஷன் கொஞ்சம் இருக்கும். என்ன பண்ண, சாப்பிட்டியா, வீட்டுல என்ன பண்ணாங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அண்ணன் அவங்கதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனை அப்படின்னு உட்கார்ந்துட்டோம்னா டைம் போயிடும். சோ அளவுக்கு இல்ல மேடம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புரியுது, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நீங்க இமேஜினும் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா நடக்கணும்னு கிடையாது. நான் வந்து இமேஜின் இமேஜின் பண்ணிட்டு ஒரு சின்ன வேலை பண்ணணும். அப்பதான் ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த லாஞ்சிவிட்டி, அந்த நீண்ட நாள் வாழ்க்கையை கொடுக்கும். ரியல் அச்சீவ்மெண்ட்டும் தேவைப்படுறீங்க. நீங்க போறீங்க, நாளைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க,
ஓகே இந்த பருப்பு பொடியை எடுத்து நம்ம நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, விஜயலட்சுமி பருப்பு பொடின்னு ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி நம்ம குரூப்ல போடுங்க. நம்ம பாருங்க 10 பேர், நான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கிக்கிறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் முயற்சி என்னன்னா, நீங்க இமேஜின் பண்றது ஒண்ணு, ஆனா இமேஜினேஷனோட லிமிட் ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க நாளைக்கு யாரும் வாங்கினா தானே உங்களுக்கு அது மறுபடியும் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணணும், அது நம்மளே நிம்மதியா வச்சுக்குவோம். ஸ்லோவா அந்த ஆக்ஷன்லயே இறங்கணும். என்னால புரிஞ்சுக்க முடியுது, அது டஃபா நீங்க ஃபீல் பண்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. எல்லாரும் ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஃபர்ஸ்ட் இமேஜின் பண்ணுவோம். இதே மாதிரி விதவிதமா இமேஜின் பண்ணுவோம். ஒரு நாள் அதுவே புஷ் பண்ணுவோம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. இப்ப அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அப்படியே உங்களோட பிரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்க நோஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்க நோஸ்ல இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு லைன் ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. அந்த லைனோட முடிவுல இருந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் பிரீத் இன், ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிவு வரைக்கும் பிரீத் அவுட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு few டைம்ஸ் பண்றீங்க. அப்படியே ஒரு டீப் காம் ஸ்டேட்டுக்குள்ள போறீங்க. உங்களுக்குள்ள உங்களோட பிரீத்திங்லயும் ஒரு விஷயத்த கவனிக்க முடியும், மைண்ட் ஐ மூலமாவும் கவனிக்க முடியும்ன்றது தெரியுது. இந்த 2 ஃபோக்கஸும் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம எவ்வளவு மைண்ட்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கறத ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. இப்ப உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எதுல எல்லாம் மைண்ட்ஃபுல்லா இருக்கீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத அப்படியே ஃபீல் பண்றீங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க பேசுற விதம் மாறுது, ஃபோக்கஸ் அதுக்குள்ள இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரீயாவும் நிம்மதியாவும் இருக்கிறதுனால உங்களோட பொட்டன்ஷியல் அதிகமாகிறது அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. உங்களுக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, அது இப்ப தெரியுது. நீங்க யாருங்கிறது இப்போ உணர முடியுது. இப்ப அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் மாத்திரம் ஃபீல் பண்றீங்க. உங்களோட ரைட் ஹேண்டை மாத்திரம் அப்படியே ஃபீல் பண்றீங்க. ரைட் ஹேண்டோட லாஸ்ட் ஃபிங்கரை கவனிச்சு அங்க இருந்து அப்படியே பிரீத்திங் கொண்டு வந்து, பிரீத்திங் கொண்டு வரும்போது அந்த கவனத்தோட உங்களோட பிரீத்தையும் அந்த இடத்துல கவனிக்கிறீங்க. நீங்களா ஒரு ட்ராக்கை கிரியேட் பண்ணி நோஸ் வரைக்கும் வந்து நோஸ்ல இருந்து அடுத்த முன்னாடி ஃபிங்கர்ல பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே மிடில் ஃபிங்கர்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் வரைக்கும் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி பாக்குறீங்க. இப்ப அப்படியே தம் ஃபிங்கரை கவனிச்சு பிரீத் இன், லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர்ல பிரீத் அவுட். உங்க கவனம் ஒவ்வொரு தடவையும் பிரீத் இன் பண்றதுல இருந்து நோஸ் வரைக்கும் வரணும், நோஸ்ல இருந்து அடுத்த ஃபிங்கருக்கு பிரீத் அவுட்டா இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதுக்குள்ளேயே இருக்கு, நல்லா கவனிக்க முடியுது. அப்படியே நீங்களே பண்றீங்க. லெஃப்ட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கரையும் பிரீத் இன் பிரீத் அவுட் நீங்களே பண்ணி பாக்குறீங்க.
அப்படியே ஒரு டீப் காம் ஸ்டேட்ல போகும்போது கவனிச்சு பார்க்க முடியுது. உங்களோட அந்த பிளசண்டான வேர்ட்ஸ் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு உங்க கூட இருக்கிறவங்க சார்ந்து. அத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கனெக்டடா இருக்கீங்க. இப்ப அப்படியே பிரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்களோட ரைட் லெக் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றீங்க. ரைட் லெக்கோட லாஸ்ட் டோவை கவனிச்சு பிரீத் இன், அதுக்கு முன்னாடி டோல பிரீத் அவுட். இதே மாதிரி ஒவ்வொரு கால் விரல்களையும் கவனிச்சு பிரீத் இன் பிரீத் அவுட் நீங்களே ட்ரை பண்றீங்க. கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் அதுக்குள்ள வச்சிருக்கீங்க. அப்படியே பிரீத்திங் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணி ரைட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட், மறுபடியும் பிரீத் இன் பண்ணி லெஃப்ட் ஐ கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. இப்ப அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. இப்போ உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்குது. உங்களோட வேல்யூஸ் நீங்களே ஃபீல் பண்றீங்க. நீங்க யாருங்கிறது இப்ப தெரியுது. ஒரு மாதிரி ஹெல்த்தியாவும் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற மாதிரியான நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கறத இப்ப உங்களுக்குள்ள ஒரு உணர்வா பாக்குறீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எதை ஒன்னையும் உருவாக்க முடியுங்கிறது தெரியுது. அது எந்த அளவுக்கு வேண்டாலும் எடுத்துட்டு போக முடியுங்கிறத நம்புறீங்க. அப்படியே பிரீத் இன் பண்ணிட்டு நெத்தியை கவனிச்சு பிரீத் அவுட் பண்றீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நெத்தி மாத்திரம் கவனிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காம் ஸ்டேட்ல இருக்க ட்ரை பண்றீங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்ன் தான் மெடிடேட்டிவா. நீங்க இப்போ பண்ணது வந்து ரொம்பவுமே ஃபோக்கஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எந்த வேலையிலயும் நம்ம ஒரு வேலை பண்றோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க குழந்தைய அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், எழுந்திருக்கிற வைக்கணும், ரெடி பண்ணும், மாதிரி ஹரிபரியா இருக்கு. இதெல்லாம் இல்லாம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து காலையில எந்திரிச்சிட்டோம்,
குழந்தை தூங்கிட்டு இருக்கு. என் கோல் என்னன்னா, நான் சமைச்சு வச்சிருவேன், குழந்தை வந்து சாப்பிட்டு ரெடி ஆகி பஸ் ஏறிடும். இதுதான் மைண்ட்ல வரணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள இன்வால்வ்டா மைண்ட்ஃபுல்லா இருக்கீங்க. நீங்க மைண்ட்ஃபுல்லா இருக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற சூழல் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும். நீங்க மைண்ட்லெஸ்னஸ்னா என்னன்னா, இதையும் நினைப்பீங்க அதையும் நினைப்பீங்க, என்னாச்சோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம மைண்ட்ஃபுல் ஆயிட்டேன்னா, இப்ப நீங்க வரீங்க, குழந்தை ஆக்சுவலா வந்து 7:30க்கு பஸ் வரும், பட் 7:20 தான் ஆச்சு. நீங்க ரிலாக்ஸ்டா அவங்கள்ட்ட பேசுறீங்க. மைண்ட்ஃபுல்னா என்னன்னா, நமக்கு கண்டென்ட் பில்ட் ஆயிட்டே இருக்கணும். எவ்ரி செகண்ட் நம்ம பேசும்போது எந்திரிச்சியா என்ன பண்ண அப்படிங்கறதுல இல்ல. வரீங்க, 7:20 ஆயிடுச்சு, 7:30 தான் குழந்தைய அனுப்புறோம். நீங்க பக்கத்துல போறீங்க, ஒரு கிஸ் பண்ணிட்டு, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீ வந்து எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு கனவோட எந்திரிச்சிருக்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கண்டென்ட்டை பில்ட் பண்ணணும். எப்பவுமே நிறைய பேசணும். அப்ப வந்து அவங்கள்ட்ட சொல்றீங்க, எப்பவுமே என்ன நடக்கணுமோ அதை சொல்லக்கூடாது. கிளம்பு ஸ்கூலுக்கு போ, அதுக்கு பதிலா நீங்க ஒரு கதையை ஒண்ணு உருவாக்குறீங்க. இப்போ நீ ஏதோ கனவு கண்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு மேபி என்ன கனவுன்னு சும்மா கேட்டு அவங்கள பேச வைக்கிறதும் ஒரு ஃபன்னா இருக்கும். இல்ல நீங்களே வந்து எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இன்னைக்கு 2 நாள்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ண போற, ஃபர்ஸ்ட் படிப்பு சார்ந்து அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாம ஜஸ்ட் ஃபன்னா ஏதாவது வேற ஏதாவது யோசிங்க. இப்போ எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து திடீர்னு ஒரு ஃபிளைட் ஒன்று நீ உருவாக்குன, அந்த ஃபிளைட் என்ன பண்ணுன்னா, நீ எங்க எல்லாம் ஊர் சுத்துறியோ அதை எல்லாத்தையும் உனக்காக வந்து மியூசிக் ஆல்பமா மாத்திரும். அப்புறம் நீ போயிட்டு லேண்ட் ஆகும்போது அதுவே யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணுவோம். சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமா இருக்கணும், கேட்கும் போது நல்லா இருக்கும். அது அவங்கள வச்சு பேசுனீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எவ்வளவு செகண்ட்ஸ் ஆச்சு, நம்ம ஜஸ்ட் 7:20 குழந்தை போய் ஹக் பண்றோம், நம்ம கதை சொல்றோம். அந்த இடத்துல 7:21 கூட ஆயிருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல அவங்களா போயிட்டு வெளியில வர்றதுக்கு ஜஸ்ட் 2 minutes தான் ஆகும். இப்ப 7:23 தான் இருக்கும். அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு டைனிங் ஹால் வர்றதுக்கு 7:24 தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு 6 minutes இருக்கும். நம்ம மைண்ட்ஃபுல்லா இருந்தோம்னா ஒவ்வொரு மினிட்டுக்கும் வேல்யூ அதிகம். ஏன்னா மைண்ட்ஃபுல்லா என்னன்னா, நிறைய நேரம் சிந்தனையில தான் டைம் போயிட்டு இருக்கும். நம்ம எதையா யோசிச்சு எதையா பேசிட்டு இருப்போம், நேரம் போயிட்டே இருக்கும். பட் 10 minutes ஹியூஜ் மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது. இப்போ அந்த குழந்தை 7:26 வந்து உட்காந்தா கூட ஜஸ்ட் 2 minutes சாப்பிச்சுன்னா கூட அது படுத்து போயிட்டு அழகா பை சொல்லி போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஹரிபரியும் இருக்காது. அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள நிறைய கண்டென்ட்டை டெவலப் பண்ணணும், கிரியேட்டிவா பேசுவோம், ஃபன்னா வச்சிருப்போம். நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசுற மொழி வந்து இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் கலகலப்பாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த செஷனோட ஃபோக்கஸ். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் பவர்ஃபுல்லான ஆளு. 120 பேர் இருக்குமா, 120 பேரும் வேற லெவல்ல நீங்க வாழ முடியும். ஸோ ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய இன்னோவேட் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.